श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां லக்ஷ்மிவல்லபபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் அகில ஜகத்தையும் தம்முடைய சொத்தாக கொண்டிருக்கிறார். உபய விபூதி நாதன் என்று கொண்டாடுகிறோம். விபூதி என்ற சொல்லுக்கு ஐஸ்வர்யம், செல்வம் என்று பொருள். எம்பெருமான் உபய விபூதி நாதன். நித்திய விபூதி, லீலா விபூதி என்று இரண்டு செல்வங்கள். நித்திய விபூதி என்பது ஸ்ரீவைகுண்ட லோகம், பரமபதம், அப்ராகிருதமான திவ்ய தேசம், பரமாகாசம் என்னெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தெளிவு செம்பு திருநாடு என்ன ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட உயர்ந்த க்ஷேத்திரம். லீலா விபூதி என்பது இந்த ஜெகத்து, பூவுலகம். எம்பெருமான் படைக்கிறார், ஜெகதனைத்தையும் ஒரு காலத்திலே படைக்கிறார், நன்கு காக்கிறார், பிரளயத்தின் பொழுது அழித்து தன்னுடைய திருவயத்திலே வைத்து ரட்சிக்கிறார். இப்படி உபய விபூதியும் தன்னுடைய சொத்தாக கொண்டிருக்கிறார். சேத்தன அச்சேதன இரண்டையும் தமக்கு சொத்தாக கொண்டிருக்கிறார். சேத்தனங்கள் என்பதுதான் ஜீவாத்மாக்கள், அறிவிருக்கக்கூடிய ஜீவர்கள். ஞான வடிவமாய் ஞான குணகமாய் இருப்பவர்கள் ஜீவாத்மாக்கள். ஞானமே அற்றதாய் அறிவற்றதாக இருக்கக்கூடியது அச்சேதன பொருள்கள், அச்சித்து அச்சேதனங்கள். இந்த இரண்டையும் எம்பெருமான் சொத்தாக கொண்டிருக்கிறான். ஈஸ்வரன் என்று எம்பெருமானுக்கு திருநாமம். ஈஷ் என்ற அந்த சொல்லுக்கு நியமிப்பவர், நன்கு ஆட்சி செலுத்துபவர் என்று பொருள். இப்ப சேத்தனம் அச்சேதனம் இந்த இரண்டு வர்க்கங்களையும் நன்கு நியமிக்கக்கூடியவன் சர்வேஸ்வரனான எம்பெருமான். சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று மூன்று தத்துவங்கள். அந்த தத்துவங்களுக்குள்ளே ஈஸ்வரன் தான் இந்த மற்ற இரண்டையும் நியமிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த சேத்தன அச்சேதனங்கள் இரண்டையும் நன்கு பாலிக்கிறார், ரட்சிக்கிறார். நியமிக்கிறார்னா அதை நன்கு ரட்சிக்கிறார். இதுல சேத்தனர்களான ஜீவாத்மாக்களை எப்படி ரட்சிப்பது? அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்கு எம்பெருமான் சாஸ்திரங்களை எல்லாம் வெளியிட்டருளினான். அந்த சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டால்தான் நமக்கு சிறந்த ஞானம் ஏற்படும். சாசனாத்து சாஸ்திரம் என்று கொண்டாடப்படுகிறது. எம்பெருமானாலே இந்த பூவுலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் அவர்களையெல்லாம் நியமிப்பதற்காக இதம் குரு இதம் மாகாரிஷீஹி, இதையெல்லாம் செய்யுங்கள், இதையெல்லாம் தவிருங்கள், இதையெல்லாம் செய்ய வேண்டியவை, இவையெல்லாம் செய்ய தவிர வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்றெல்லாம் பிரித்து பகுத்து கொடுத்திருக்கிறார். அவைகள்தான் சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்களை எல்லாம் நாம் நன்கு அறிய வேண்டும் என்னால் அதற்கு தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா என்று கண்ணன் கீதாச்சாரியனான எம்பெருமான் விளக்குகிறார். இந்த தத்துவங்களை பற்றின ஞானம் நமக்கு நன்கு ஏற்பட வேண்டும் என்னால் அதற்கு ஒரு ஆச்சாரியனை அடிபணிந்து அவருக்கு தொண்டுகளை செய்து அவர் எப்பொழுது சந்தோஷிக்கிறாரோ, நம்மிடத்துல மிகுந்த அபிமானத்தோடு மிகுந்த ஆனந்தத்தோடு உபதேசிக்கிறாரோ அந்த சமயத்துலதான் அந்த ஞானம் நமக்கு நன்கு மலரும். அந்த ஞானத்தினாலே நமக்கு சிறந்த பக்தி ஏற்பட்டு எம்பெருமானை அடைதல்ங்கிற அந்த பிராப்தியம் கிட்டும். அப்ப சாஸ்திர ஞானம் நமக்கு வர வேண்டும்னா அதற்கு ஒரு ஆச்சாரியனுடைய அபிமானம் வேண்டும். ஆச்சாரியனை அடைந்து அவருடைய அந்த அன்பை பெற வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அப்படி பல ஆச்சாரியர்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உண்டு.
ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை என்று நிச்சலும் நாமும் சேவிக்கிறோம், அனுசந்திக்கிறோம். பூர்வாச்சாரியர்களுடைய வச்சனமும் அனுஷ்டானமும் பரிகிராஹ்யம். அதே போல ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயமும் என்றெல்லாம் நமக்கு ரகசிய கிரந்தங்களிலே ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்ன பண்ண வேண்டும்னா எப்பொழுதும் குரு பரம்பரையை தியானிக்க வேண்டும். குரு பரம்பரா பூர்வகமாகவே ரகசிய திரயங்களையும் நாம் அனுசந்திக்க வேண்டும் என்னெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறார்கள். இப்ப அவ்வளவு முக்கியம் பெற்றது என்ற குரு பரம்பரை, ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை. இதை பத்தி வேதங்களே தெரிவிக்கின்றன. குரு பரம்பரையை நாம் தினமுமே தியானிக்க வேண்டும். ஆச்சாரியர்களிடத்திலே மிகுந்த நன்றி உணர்வோடு கிருதஜதா பூர்வமாக அவர்களுடைய பெருமைகளை நாம் அனுசந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்னெல்லாம் வேதமே விதிக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே குரு பரம்பரா தியானம் என்பது ரொம்ப தொன்று தொட்டு பழங்காலத்திலிருந்து பெரியோர்கள் கை கொண்டு அதை அனுஷ்டானத்திலே கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய குரு பரம்பரையினுடைய வைபவம், குரு பரம்பரா பிரபாவம். குரு பரம்பரா, குரு என்னால் ஆச்சாரியன். குருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கு என்று அந்தகாரத்திற்கு பெயர், இருட்டுக்கு பெயர். இருட்டுன்னா அறிவின்மையாகிற இருட்டு, அஜ்ஞானமாகிற இருட்டு. ரு என்றால் அத்தை போக்கடிப்பவன். அந்த இருட்டை யார் ஒருவன் ஒழிக்கிறானோ, அஜ்ஞானத்தை ஒழித்து சிறந்த ஞானத்தை யார் நமக்கு வழங்குகிறாரோ அவருக்கே குரு என்று திருநாமம். ஆக அந்த அஜ்ஞானத்தை போக்கி சிறந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவனான குரு. இப்படி ஒரு குருவா என்றால் இன்றைக்கு நமக்கு ஒரு குரு உபதேசிக்கிறார்னா இதற்கு முன் 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 பல குருக்கள் வரிசையாக பரம்பரையாக வந்திருக்கிறார்கள். பரம்பரா பிராப்தமான அர்த்தம் எதுவுமே இன்று புதிதாக உதித்தது, புதிதாக யாரோ ஒருத்தர் தம் நெஞ்சில் தோத்தினதை உபதேசிக்கவில்லை. முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாம் உபதேசித்தார் என்ன தெரிவிக்கிறோமா? அந்த கணக்கிலே பல ஆச்சாரியர்கள் தங்களுடைய ஆச்சாரியத்திலே அடிபணிந்து அர்த்த விசேஷங்களை கேட்டு பின்னவருக்கு உபதேசித்திருக்கிறார். அப்ப குருக்கள் பரம்பரையாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு குரு வேண்டும். முதல்ல நமக்கு ஞானம் ஏற்பட வேண்டும்னா ஒரு குரு அவசியம். சரி, அந்த குரு எப்படி இருக்க வேண்டும்னா பரம்பரா பிராப்தமான அந்த ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு ஞானம் வந்து விட்டதுன்னு புதிதாக நான் நன்னு வாசித்தேன், படித்தேன், உனக்கு உபதேசிக்கிறேன் யாரோ ஒருத்தர் திடீர் என்று உபதேசித்தால் அவரை குருன்னு ஏற்க முடியாது. முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்க வேண்டும். தம்முடைய ஆச்சாரியரிடத்தில் அடிபணிந்து அர்த்த விசேஷங்களை நன்கு கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேச வேண்டும். அப்ப தன்னுடைய ஆச்சாரியரிடத்திலிருந்து கேட்ட அர்த்தங்களை எப்படி தாம் அனுபவித்திருக்கிறாரோ, எப்படி பெற்றிருக்கிறாரோ அதே முறையிலே பின்னோர்ந்து யார் உபதேசிக்கிறாரோ அவர்தான் குரு. அப்ப பரம்பரா பிராப்தமாக இந்த அர்த்தங்கள் வர வேண்டும். ஒரு பரம்பரைனா தொடர்ச்சியாக ஒரு குரு இருந்தார், அடுத்து ரொம்ப வருஷத்துக்கு குருவே இல்லையா, திடீர்னு இன்னைக்குதான் ஒரு குரு வந்தார், அப்படி கிடையாது. பரம்பரைனா நடுவில் இடைவெளி இல்லாமல் எந்த தடங்களும் இல்லாமல் தொன்று தொட்டு அந்த பரம்பரை வந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பரம்பரை தான் குரு பரம்பரை, ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை என்று கொண்டாடுகிறோம். குரு பரம்பரா பிரபாவம். பிரபாவம்னா இவருக்கு இருக்கக்கூடிய இந்த குருக்களுடைய பரம்பரைக்கு இருக்கக்கூடிய பெருமை, சீர்மை என்ன? ஆச்சாரியருடைய பரம்பரைங்கிறது பல மதங்கள்லையும் தான் இருக்கு. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர்கள் குருக்களுக்கு என்ன பிரபாவம்? அவர்களுடைய ஸ்வபாவமே பிரபாவம். அவர்களுடைய இயற்கை தன்மையாகவே அவர்களுடைய அந்த பெருமைகள் அமைந்திருக்கின்றன. சாதாரணமா நாமெல்லாம் பிறந்து பல பெருமைகளை சம்பாதிக்க வேண்டும், நன்கு ஞானத்தை கைவர பெற்று ஞானத்திற்கு ஏற்ப நடந்து அனுஷ்டித்து அதற்கப்புறம் தான் புகழ சம்பாதிக்க வேண்டும். ஆனால் இந்த பரம்பரையில இருக்கக்கூடிய குருக்கள் ஒவ்வொருவருக்குமே இயற்கையிலேயே அந்த பெருமைகள் இயற்கை தன்மைகளாகவே அமைந்திருக்கின்றன. அத்தகைய அந்த பிரபாவங்கள், அந்த பெருமைகளை தொகுத்து ஒரு நூலாக ஆக்கி இருக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரா பிரபாவம் என்னும் நூல். அந்த நூலை துணையாக கொண்டு அதை நிச்சலும் அனுசந்திக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இருந்தாலும் எப்பொழுதெல்லாம் சமயம் வாய்க்கிறதோ அந்தந்த சமயங்களிலே சிறிது சிறிதாக அந்த குரு பரம்பரா பிரபாவம் என்னும் நூலினுடைய அந்த விஷயங்களை அனுசந்தித்து அனுபவித்து மகிழலாம் என்றுதான் இப்பொழுது நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த குரு பரம்பரா பிரபாவம் என்பது 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்னும் ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. முன்னாடி 6000 படின்னு ஒரு அடைமொழி இருக்கிறது. அதற்கு என்ன விளக்கம்? படி என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள். 32 அக்ஷரங்கள், 32 எழுத்துக்கள் கொண்டிருப்பது ஒரு படி. 6000 படி என்னால் 6000 பெருக்கள் 32.
அவ்வளவு அந்த 32ஆல பெருக்கினா எவ்வளவு அந்த எண்ணிக்கை வருமோ அந்த அளவுக்கு அக்ஷரங்கள் சொற்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நூலாக இது அமைந்திருக்கிறது. அனைவருமே அறிந்திருக்கலாம். திருவாய்மொழிக்கு 6000 படி வியாக்கியானம் பிள்ளான் எனும் ஆச்சாரியர் எதிராசருடைய பேரருளாலே உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்பொருளை அன்னு உரைத்தது இன்பமிகும் 6000 மணவாள மாமனிகள் காட்டித் தருகிறார். முதலிலே திருவாய்மொழிக்கு அவதரித்த அந்த வியாக்கியானத்திற்கு 6000 படி என்று பெயர். அப்ப அந்த திரு வியாக்கியானத்திலும் இதே போலத்தான் 6000 பெருக்கல் 32 எழுத்துக்கள், அது எவ்வளவு எண்ணிக்கை வருமோ அந்த அளவுக்கு அதுல சொற்கள் நிரம்பி இருக்கின்றன. அதே போல இந்த குரு பரம்பரா பிரபாவம் என்னும் நூலும் அத்தகைய ஒரு அளவு கொண்டதாக அமைந்திருக்கிறது. 6000 படி குரு பரம்பரா பிரபாவம். இதை அருளி செய்தவர் யார்? நூலுக்கு என்ன பெருமைன்னு சற்று பார்த்தோம். குருக்கினுடைய பரம்பரையை வெளிக்கொணரக்கூடிய அழகான நூல், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரபாவத்தை தெரிவிக்கிறது. இன்னும் இதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாடி இதை அருளி செய்தவர் யார் என்ன அதை பார்க்கணுமே. ஏன்னா இன்னார் சொன்னாருங்கிறத தெரிந்து கொண்டால்தான் ரொம்ப ஆதரத்தோடு அதை கேட்க வேண்டும். ஆப்தர் சொன்னாரா, ஆப்த வாக்கியமாக இருந்தால்தான் கேட்க வேண்டும். ஆப்தர்னா நம்ப தகுந்தவர், யதார்த்த ஞானத்தோடு யதார்த்த வாதித்வம், தான் நன்கு அதை உள்ளபடியாக முதல்ல அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்ததையே பிறருக்கு எடுத்து கூறுபவர் யாரோ அவர்தான் ஆப்தன். அப்படி ஒரு ஆப்தராலே இது விளக்கப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது, இயற்றப்பட்டிருக்கிறது. அது யாருன்னா பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்ன ஒரு அழகான ஆச்சாரியர். சுவாமி நம்பிள்ளை எனும் ஆச்சாரியருடைய சிஷ்யராக கொண்டாடப்படுகிறார் இப்ப ஆச்சாரியர். பின்பழகராம் பெருமாள் ஜீயர் பெருந்திவத்தில் அன்பதுவும் அத்து மிக்க ஆசையினால் நம்பிள்ளை காண அடிமைகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதும் ஓர் என்று தெரிவிக்கிறார். பின்பழகராம் பெருமாள் ஜீயர், பின்பழகிய பெருமாள் என்று நம்பெருமாளுக்கு திருநாமம். முன்பிலும் பின்பழகிய பெருமாள், குடதிசை முடியை நோக்கி குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. திருமாலையில தொண்டரடிப்படையாழ்வார் திருவரங்கத்து எம்பெருமான் பெரிய பெருமாளை அனுபவிக்கிறார். ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு தன்னுடைய அவயவங்களை வைத்துக் கொண்டு எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி கிழக்க நோக்கி தன்னுடைய திருவடிகளை அப்படி நீட்டிக் கொண்டிருக்கிறார். மேற்கு பக்கம் தன்னுடைய திருமுடிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். தென் திசை இலங்கை நோக்கி தெற்கு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். வடதிசை பின்பு காட்டி வடக்கு பக்கத்தில் தன்னுடைய திருமுதுகு பின்னழக காட்டி கொண்டிருக்கிறாராம். எதற்கு என்ன ஆச்சாரியர்கள் விளக்கும் பொழுது அது ஒண்ணும் இல்ல, வடக்கு பக்கம் முரட்டு சம்ஸ்கிருதம் நடையாடக்கூடிய இடமா. முரட்டு சம்ஸ்கிருதம்னா சட்டுன்னு அதனுடைய அர்த்தம் நமக்கு மனசுல பதிந்து அப்படியே கண்ணும் கண்ணீரமா ரொம்ப பக்தியை ஏற்படுத்துகிறதான்னா முதல்ல அர்த்தம் புரிவதற்கே கொஞ்சம் சிரமப்படணும். அதற்கப்புறம் அர்த்தம் புரிந்த பிற்பாடு இன்னதுதான் மனசுல பதிய வைத்து கொண்டால் பிற்பாடுதான் அனுபவம் ஏற்படும். அப்ப சடக்கென நமக்கு அப்படியே பக்தி கரை புரண்டு அதுல ஏற்படுகிறதான்னா இல்லையே. அதே தீன் தமிழில இருக்கக்கூடிய இந்த திராவிட வேதமான பாசுரங்களை கேட்கும் பொழுதே காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்ன ஆழ்வாருக்கே இந்த அனுபவம் ஏற்படுகிறதுன்னா இது வடக்கு திசையில இருக்கக்கூடிய அங்கே நடையாடக்கூடிய இந்த சம்ஸ்கிருத நூல்களுக்கோ சம்ஸ்கிருத காவியங்களுக்கோ வடமொழி வேதங்களுக்கோ அந்த பெருமை இல்லை. அப்போ அது முரட்டு சம்ஸ்கிருதம், ரொம்ப கரடு முரடா இருக்கு, சொற்களே கொஞ்சம் கரடு முரடா இருக்கா. அப்ப இப்படிப்பட்ட அந்த மொழியிலே ரொம்ப தேர்ச்சி பெற்றிருப்பவர்களை மயக்க வேண்டும் என்னால் தன்னுடைய முன்னழக காட்டினால் போராதான். அதனால ரொம்ப ரொம்ப பேரழக காட்டித்தான் அவர்களை தான் திருத்த வேண்டும். அதனால பெருமாள் பார்த்தார், இருக்கிறதுலயே தன்னிடத்துல ரொம்ப அழகு எந்த பக்கம் இருக்குன்னா தனக்கு பின்னழகுதான் ரொம்ப அதிகமா. முன்னிலும் பின்னழகிய பெருமாள் என்ன எம்பெருமானுடைய பெருமையை கொண்டாடுகிறார்கள். அதனால பின்னழக காட்டி அவர்களை எல்லாம் வசீகரிக்கிறாராம். அந்த அழகை காண்பித்தாலே அங்கிருப்பவர்கள் எல்லாரும் கூட இவ்விடத்திற்கு வந்து ஆறாவமுதேங்கிற அந்த திருநாமத்தை கேட்டு லோகசாரங்க முனிவர் என்னும் அவர் திரு உறையூருக்கு பக்கத்துல இங்கேயே வந்து திருவரங்க தெம்பெருமான இடத்திலேயே கைங்கரியத்துல ஈடுபட்டிருந்தார்னு பார்க்கிறோமே. அப்படி பலரையும் திருத்துவதற்காக எம்பெருமான் பின்பழக காட்டிக்கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பின்பழகிய பெருமாள் இன்னும் முதல்ல திருவரங்க தெம்பெருமானுக்கு திருநாமம். அவருடைய திருநாமத்தோடு தான் இவருக்கும் இந்த ஆச்சாரியருக்கும் திருநாமம் பின்பழகிய பெருமாள் ஜீயர். இவர் அதுக்கப்புறம் சந்நியாசாசிரமம் வாங்கி கொண்டதுனாலே ஜீயருங்கிற அந்த அடைமொழி இவருக்கு சேர்ந்தது. ஆனா இப்ப பின்பழகிய பெருமாள்னு இவர் பெருமான் இடத்துல ஈடுபட்டிருக்கிறாரான்னா இவருக்கு இது எப்படி பொருளாக அமையும்னா இவர் தம்முடைய ஆச்சாரியரான நம்பிள்ளையினுடைய பின்னழகிலே மிகவும் ஈடுபட்டிருந்தார். ஒரு சமயம் இவருக்கு திருமேனியில நோவு சாத்தி கொண்டிருந்தார். திருமேனியில நோவு சாத்துதல்னா ரொம்ப தீர்க்க முடியாத ஏதோ ஒரு வியாதி,
அதை கூட நோய் சாத்தி கொண்டிருக்கிறாருன்னு கௌரவமா சொல்லணும். என்ன உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள் பெருமக்களுக்கு எம்பெருமான் அனைத்து பாபங்களையும் அப்பொழுதே போக்கி விடுகிறான். அவர்கள் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமின்னு அந்த சமயத்திலேயே ரொம்ப பிராரப்த கர்மங்களை எல்லாம் எம்பெருமான் போக்கி விடுகிறான். அதற்கு பிற்பாடு இவர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுகிறார்களே, சரணாகதி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வாரை பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே பலரும் இப்படியெல்லாம் சிரமப்படுகிறார்களேன்னு ஒரு சந்தேகம் வருமே. அது ஏதோ காலக்கிரமத்திலே சற்று இருக்கக்கூடிய அந்த கர்மத்தையும் கழிக்க வேண்டும். பிராரப்த கர்மத்தை தொலைத்தாலும் இந்த சரீரத்துக்குன்னு இருக்கக்கூடிய சில கர்மங்கள் எஞ்சி இருக்குமே, அந்த கர்மங்களை தொலைப்பதற்காகவும், மேலும் அப்பேற்பட்ட உயர்ந்த வியக்திகளாக இருந்தாலும் அவர்களுக்கே இந்த சம்சாரம் ஒரு பாடு படித்து விடுங்கிறது நமக்கு உணர வைக்க வேண்டுமே. அதற்காக தான் சீதா பிராட்டிய வலிய சிறை புகுந்து தான் லக்ஷ்மணரிடத்துல பட்ட அபச்சாரம், அதே போல ராமபிரானிடத்துல பட்ட அபச்சாரத்திற்கு தனக்கும் தண்டனை உண்டுங்கிறதுக்காகத்தான் ராமனை பிரிந்து சிறையிருந்தாள் அங்கெல்லாம் பார்க்கிறோம். அப்ப அவர்களே இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப நோய் சாத்தி கொள்ளுகிறாராம் ஆச்சாரியர்களும். அவர்களும் விருப்பத்தோடு தாங்கள் இந்த சம்சாரத்திலே வாழ்கிற காலத்திலே அந்த நோயை சாத்தி கொள்ளுகிறார். அப்படி இந்த பின்பழகிய பெருமாள் ஜீயர் இன்னும் இவருக்கும் ஒரு சமயத்திலே அப்படி நோய் ஏற்பட, அப்ப சிஷ்யர்களை எல்லாம் கூட்டு பிரார்த்திக்கிறார். எனக்காக கொஞ்சம் பிரார்த்திச்சுக்கோங்க பெருமானிடத்துல, ஆயுசு நன்னா இருக்கணும், ஆரோக்கியம் நன்னா இருக்கணும், இன்னும் இந்த உலகத்துல இப்ப சில காலம் நீண்ட காலம் நன்கு வாழ வேண்டும் என்று தம்முடைய சிஷ்யர்களிடத்துல ஸ்ரீ வைஷ்ணவரிடத்துலாம் இப்படி சொன்னார். இதை கேட்ட உடனே அவர்களுக்கெல்லாம் புரியல. நாம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த மாதிரி நம்முடைய ஆயுசுக்கோ ஆரோக்கியத்துக்கோ பெருமானிடத்துல பிரார்த்திப்பதுங்கிறது கூடவே கூடாது. எப்போ அவரிடத்துல சரணாகதி பரத்தை சமர்ப்பித்து விட்டோமோ, அப்ப மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் பிரியமிவ அதிதி, மிருத்யு தேவதை எப்ப வருவார், எப்ப வாசல் கதவை தட்டுவார்னு அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கணும்னு நமக்கு சொல்லி இருக்கு. அதை விட்டுட்டு இவர் என்ன எனக்கு ஆயுசு வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும்னு பிரார்த்திக்கலாம்னு தாம் பிரார்த்திப்பதோடு நம்மையும் பிரார்த்திக்க சொல்லுகிறாரே, இது கூடுமோ என்ன எல்லோரும் விசாரிக்க, அப்ப பல சிஷ்யர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா கருத்தை தெரிவிக்கிறார்கள். அது ஒன்றும் இல்ல, பூலோக வைகுண்டம் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த திருவரங்கத்தை விட்டு நீங்குவதற்கு மனம் இல்லாமல் இருக்கலாம். இப்பேற்பட்ட உபய காவேரி மத்தியத்துல பெருமானே வண்டி நமரலும் சோலை, மயிலினமாலும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, உயிரினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலைன்னு மிகவும் விருப்பத்தோடு வந்து பள்ளி கொண்டிருக்கிறார்னா அந்த இடத்தை விட்டு போவதற்கு அவருக்கு மனம் இல்லாமல் இருக்கலாம். அதனால பிரார்த்திக்கிறாரோ என்னமோ. பெரிய பெருமாளுடைய திருமேனி அழகு, அந்த திருமேனி சேவை அது எங்க இழந்து விட போகிறோமோ, நம்பெருமாளுடைய அந்த திருமேனி நடையழகையெல்லாம் எங்க இழந்து விட போகிறோமோன்னு அவர் பிரார்த்திக்கிறாரோ என்னமோ. என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை, காவேரி வாசம், காவேரி நதியில தீர்த்தமாடி அந்த அனுஷ்டானங்கள் இதை விடுவதற்கு மனம் இல்லையோ என்னமோ. அதெல்லாம் இல்ல, அவர் ஆச்சாரியர் இடத்துல மிகவும் ஈடுபட்டவர். அதனால எங்க நம்பிள்ளையை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு சிரமப்படுகிறாரோ என்னமோ. நம்பிள்ளையினுடைய காலக்ஷேப கோஷ்டி, நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோ என்று கொண்டாடத்தக்க விதத்திலே மிகுந்த அந்த சீரிய அர்த்தங்களை எல்லாம் தெளிவாகவும் இனிமையாகவும் உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர் இவரை விட்டு பிரிந்து வைகுந்தமாவது ஒன்னாவது வேண்டாம் என்பதற்காகவும் இருக்கலாம் என்று பலரும் பல கருத்துக்களை சொல்ல, இதெல்லாம் திரும்பி போய் ஆச்சார இடத்துல போய் கேட்டார். நம்பிள்ளை இடத்துல உம்முடைய சிஷ்யர் இப்படி நடந்து கொள்ளுகிறார்களே, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கருத்து இருக்கு, உம்முடைய கருத்து என்ன என்று கேட்க, நாமெல்லாம் கருத்து சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யார் இப்படி செய்ய வேண்டும்னு பிரார்த்தித்தாரோ அவரிடத்துல போய் கேட்டால்தான் அவர் என்ன கருத்தோட இதை தெரிவித்தாருங்கிறத தெரிஞ்சுக்கலாமே ஒழிந்து ஏதோ ஒண்ணு நடந்ததுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரிடத்திலையும் போய் கருத்து கேட்டு கொண்டிருந்தால் அப்ப பல கருத்துகள் வருமே தவிர உண்மையான கருத்து வெளிப்படாது. நேர அவரிடத்திலேயே போய் கேட்கலாம். அவரை அழையும் என்று அவரை அழைத்து அவரிடத்துல கேட்க, அது ஒன்றுமில்லை, தேவரீர் தீர்த்தமாடி காவேரியில உதய சமயத்துல தேவரீர் போய் தீர்த்தமாடுவீர், தீர்த்தமாடி எழுந்தருளிகிற அந்த சமயத்துல பின்பக்கத்துல இவர் தொடர்ந்து வருவார். ஆச்சாரியர் முன்னாடி நடக்கிறச்ச அவரோடு கூடவே பின்னாடி அணு யாத்திரையாக பின்னாடி நடந்து வருவர் இந்த சிஷ்யர். அப்படி வருகிற காலத்திலே அந்த இளம் சூரியன் அப்ப உதிக்கிறாரா, அந்த சூரிய வெப்பம் பட்டு இவருடைய முதுகெல்லாம் குறுவெயர்ப்பு அரும்பும். காவேரியில தீர்த்தமாடுறார், தீர்த்தமாடி அந்த புது அந்த இதோடு அப்படி நடந்து திருமேனியில் நடந்து வரும் பொழுது அந்த வெயிலும் படுகிறது, அப்படியே முதுகெல்லாம் குறுவெயர்ப்பு அரும்பும், வியர்வை துளிகள் ஆங்காங்கு வருமா. அப்ப ஆலவட்ட கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருப்பாரா இவர். அந்த வியர்வையோடு அந்த முதுக சேவிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். பனித்துளிகள் பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ரோஜா புஷ்பம், அப்படி சித்திரங்கள்லாம் காமிக்கிறாள். அப்படியே மேல பனித்துளிகள் வீச வீச ஒரு உயர்ந்த ஒரு ரோஜா புஷ்பம், சிகப்பு நிறத்துல ஒரு புஷ்பம் இருந்தால் பார்ப்பதற்கே மனதை கொள்ளை கொள்ளுகிறது. அதே மாதிரி இவருடைய அழகான விஷாலமான அந்த திருமுதுகு இப்படி அந்த வியர்வை துளிகள் அந்த முத்துக்களாலே பரம்பி இருந்தால் பார்ப்பதற்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதற்கு வீசி வீசி ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவதுங்கிறது தான் என்னுடைய ஜென்மத்திற்கே கிடைத்த ஒரு பெரிய
பிரயோஜனம், ஒரு பெரிய பயன் என்று கொண்டு இது நாள் வரைக்கும் அதை செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது இதை விட்டுட்டு பரமபதம்னு போனால் அங்க இந்த மாதிரியான கைங்கரியம் கிடைக்குமா? கிடைக்காதே. அப்ப ஆச்சாரியனுக்கு அணுக்கனாக நெருக்கமாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட கைங்கரியம், இதை தவிர்ந்து போய் வைகுந்த போகம்ங்கிறது வேண்டாம் என்பதற்காக நம்பிள்ளைக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதுலதான் விருப்பம். நம்பிள்ளைக்கான அடிமைகள் செய் என்னும் அந்த நிலையே ஊனமர நெஞ்ச எப்பொழுதும் ஓர் என்ன இந்த பாசுரத்துல காண்பித்தார்கள். இதுதான் இவருக்கு இருந்தக்கூடிய அந்த நிஷ்டை, ஆச்சாரிய அபிமான நிஷ்டை. ஆச்சாரியருடைய அந்த திருமுக உல்லாசம், அவருடைய திருவுள்ள ஆனந்தம், இது ஒன்றே குறிக்கோள் என்று கொண்டு அதற்காகவே தம்முடைய வாழ்க்கை என்ன கொண்டிருந்தவர் இவ்வாச்சாரியர். அதனாலே இப்போ பின்பழகிய பெருமாள் ஜீயர்னா எம்பெருமானுடைய திருநாமம் இல்லை, நம்பிள்ளையினுடைய பின்னழகு, அதிலே மிகவும் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெருமாள் இவ்வாச்சாரியர். அதனால பின்னழகிய பெருமாள், பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்ன இவருக்கு திருநாமம் வந்ததாகவும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஆச்சாரியர் அருளி செய்தது என்ன இது ரொம்ப பிரசித்தமாக வழங்கப்படுகிறது. இருந்தாலும் இதுல சில மேற்கோள்களை பார்த்தால் அது அவருடைய காலத்துக்கு பிற்பட்டவர்களுடைய சில அந்த கிரந்தங்கள் நூல்களிலிருந்தும் மேற்கோள்கள் காணப்படுகிறது என்ன கொண்டால், அப்ப ஜீயருடைய வம்சத்துல வந்தவர்கள் அந்த பின்பழகிய பெருமாள் ஜீயர் உபதேசிக்க அந்த அர்த்தங்களை எல்லாம் அப்படியே கேட்டு ஏடுபடுத்தினார்கள் என்றும் கொள்ளலாம். இப்ப நம்பிள்ளை அவர் சாதித்த அந்த வியாக்கியானத்தை தான் ஈடு வியாக்கியானம்னு நாம் கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில ஈடு வியாக்கியானம் பட்டோலை கொண்டது வடக்கு திருவிதி பிள்ளை தானே. நம்பிள்ளை காலக்ஷயமாக சாதிக்க அது அத்தனையும் வடக்கு திருவிதி பிள்ளை தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டு இரவு போய், பகலெல்லாம் காலக்ஷேபம் கேட்பார், இரவு போய் தூங்கி விடுவாரான்னா அந்த இடத்துலயும் போய் இதே ஆலோசனை இதே சிந்தனை தான். மீண்டும் அந்த விஷயங்களை எல்லாம் சிந்தித்து இது எங்கேனும் மனசை விட்டு நீங்கி விட்டால் என்ன பண்றது, ஏன்னா மறுபடியும் ஒரு தடவை பார்த்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கட்டும் என்பதற்காக ஓலைச்சுவடிகள்ல அப்படியே பிரதி எடுத்துக்கொண்டு வைத்திருந்தாராம். அப்படி ஓலைச்சுவடிகள்ல அதை சேகரித்து வைத்ததுதான் ஈடு வியாக்கியானம், ஈடு 36,000 படி வியாக்கியானம்னு தெரிவிக்கிறோம். இப்ப வடக்கு திருவிதி பிள்ளை தான் கர்த்தாவான்னா நம்பிள்ளை ஈடுன்னு பிரசித்தமா தெரிவிக்கிறோம். அதே போல பின்பழகிய பெருமாள் ஜீயர் அவர் நேர இயற்றவில்லை என்று கொண்டாலும் அவருடைய வழித்தோன்றல்ல யாரோ ஒரு ஆச்சாரியர் அவரிடத்துல கேட்ட அர்த்தங்களை எல்லாம் ஏடுபடுத்தி இது என்னுடைய ஆச்சாரியர் சாதித்தது என்ன அவருடைய திருநாமத்திலேயே இந்த நூலை சமர்ப்பித்ததாகவும் கொள்ளலாம். எப்படி இருப்பினும் ஆச்சாரியர்களுடைய அந்த சரித்திரத்தை நமக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான நூல் இதுதான் முதல் நூல்னு கொள்ளலாம். இதற்கு முன்னாடி அமைந்திருக்கிறது சம்ஸ்கிருதத்துல உண்டு. கருட வாகன பண்டிதர் என்னும் ஆச்சாரியர் நேரே சுவாமி ராமானுசருடைய சிஷ்யர். அவர் வடமொழியில திவ்யசூரி சரித்திரம் என்ன அழகா பல அத்தியாயங்கள்ல ஆழ்வார்களுடைய சரித்திரம், தம்முடைய ஆச்சாரியரான ராமானுஜருடைய சரித்திரம், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பிகள் மற்றும் உண்டான ஆச்சாரியர்கள், ராமானுஜருடைய சரித்திரம், இதுவரைக்கும் அவர் அந்த வரலாறு அப்படியே சம்ஸ்கிருதம் வடமொழியிலே அவர் சாதித்திருக்கிறார். அது திவ்யசூரி கிரந்தம் என்று அதற்கு பெயர். அதற்கு அடுத்ததாக பார்க்க வேண்டும்னா இதுதான் 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்னும் இந்த நூல். அது ரொம்ப விமர்சையாக ரொம்ப புகழோடு பல இடங்கள்லையும் இன்றும் பலராலையும் சேவிக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான நூல். பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்னும் ஆச்சாரியர் அருளி செய்த நூல். இதுல குரு பரம்பரை ஆச்சாரியருடைய அந்த சரித்திரம் பேசப்படுகிறதுன்னு பார்க்கிறோமே. அந்த சரித்திரத்தை நாம் ஏன் அந்த சரித்திரங்கள் எல்லாம் அனுசந்திக்க வேண்டும், எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்னா, யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. கண்ணன் தெரிவிக்கிறான், யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா, சிரேஷ்டனானவன், தலைவனானவன், உயர்ந்தன், நல்ல ஞானத்தோடு கூடியிருப்பவன், ஞானத்திற்கு சேர அனுஷ்டானத்தோடு இருப்பவன், அவன் தான் சிரேஷ்டனா. அப்படிப்பட்ட சிரேஷ்டர்கள் உலகத்துல எதை ஆச்சரிக்கிறார்களோ, எதை கடைபிடிக்கிறார்களோ, பின்பற்றுகிறார்களோ அதுதான் வழி. ச ஏன கதாக ச பந்தாகா, அதுதான் நமக்கு வழி. நம்ம எந்த வழியில செல்லணும். பல சிக்கல்கள் நமக்கு ஏற்படும், வாழ்க்கையில பல சந்தேகங்கள் ஏற்படலாம், பல கஷ்டங்கள் ஏற்படலாம். அந்த சமயத்துல எல்லாம் எந்த பாதையை நாம தொடருவது, எந்த பாதையில நாம் நிற்க வேண்டும்னு சந்தேகம் வந்தால் அப்ப எது நமக்கு வழின்னா, இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் எந்த வழியில செல்லுகிறார்களோ அதுதான் நமக்கு வழி. தர்மஜ சமய பிரமாணம் வேதாஷ்ட என்று வேதங்கள் தெரிவிக்கும் பொழுது, ஸ்மிருதிகள் தெரிவிக்கும் பொழுது வேதங்கள் பிரமாணம், வேதத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம். ஆனா அனந்தாவை வேதாகான் இருக்கே, எல்லையில்லாத வேதங்களை எண்ணிக்கை படித்து அதுல இருக்கக்கூடிய வழிகளை தெரிந்து கொள்வது. அப்போ அதை விட தர்மஜா, வேதத்துல கூறப்பட்ட அந்த விஷயங்களை நன்கு கசடர கற்றவன் தர்மஜன், தர்மங்களை நன்கு அறிந்தவன், அவன் எந்த வழியில செல்லுகிறானோ
அதுவே நமக்கு வழி என்று பெரியோர்கள் நிர்ணயித்தார்கள். அப்படிப்பட்ட வழியைத்தான் இப்ப இந்த குரு பரம்பரையில நமக்கு ஆச்சாரியர்கள் எந்த வழியில சென்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எந்தெந்த இதை கடைபிடித்தார்கள், எந்தெந்த கொள்கைகளை கடைபிடித்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கும் பல சிக்கல்கள் இன்னல்கள் வந்திருக்குமே, அந்த சமயத்துல அவர்கள் எப்படி நடந்து ஒழுகினார்கள் என்று இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் நாம் அப்படியே முழுவதையும் கடைபிடிக்க முடியாது. இருந்தால் கூட சிந்திக்கலாமே, ஓ அவர்களே இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள்னா நாமும் முயற்சிக்கையாவது செய்யலாமா, அப்ப அந்த முதல் படியில முயற்சிக்கலாம், இது அவர்கள் சென்ற வழி என்று சிந்திப்பதற்காவது இது ஒரு வாய்ப்பாக அமையும். அதை தெரிந்து கொண்டால்தான் தர்மம்ங்கிற அந்த பாதையிலிருந்து விலகாமல் நாமும் தர்ம மார்க்கத்தில நிற்பதற்கு இதுதான் உறுதுணையாக நமக்கு நிற்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு. அதனால தான் ஆச்சாரியர்கள் பரிகிராஹ்யம், பூர்வர்களுடைய வச்சனமும் அனுஷ்டானமும், வெறும் அவர்களுடைய வாக்கியங்கள் உபதேசங்களை மட்டும் கேட்டால் போராது, அனுஷ்டானத்தையும் பின் செல்ல வேண்டும், அதைத்தான் கை கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீவசன பூஷணம் முதலான கிரந்தங்கள்ல புலலோகாச்சார் முதலான ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுத்தார்கள். அதனாலேயே இந்த நூல்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா தத்துவார்த்தங்களாக பல விஷயங்களை எல்லாரும் தெரிவித்து விடலாம். பல கிரந்தங்கள் சித்தாந்தத்தினுடைய கருத்துகள், சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 தத்துவங்கள், சித்துக்கு இன்னென்ன தன்மைகள், அச்சித்துக்கு இன்னென்ன தன்மைகள், ஈஸ்வரன் இப்படிப்பட்ட பெருமைகள் கொண்டிருப்பவர், நிறைய விளக்கி விடலாம். ஆனா அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துவது, இவர்தான் சர்வேஸ்வரன், இவர்தான் ஜெகத்துக்கு சுவாமின்னு தெரிந்து கொண்டால் அப்ப நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி எனக்கும் அவருக்கும் அந்த தொடர்பை புரிந்து கொண்டு என் வாழ்க்கையில அதை எப்படி கடைபிடிப்பது, இது சந்தேகம் வருமா வராதா? இந்த சந்தேகத்திற்கு பதில் கொடுப்பது எதுன்னா அது இந்த மாதிரியான ஒரு வரலாறு, வைஷ்ணவ ஆச்சாரியர் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியுடைய அந்த வரலாறை கேட்கும் பொழுது, அவர்களுடைய அந்த சாரித்திரம், அவர்களுடைய அந்த குணங்களை கேட்கும் பொழுதுதான் இப்படியெல்லாம் கூட வாழ்ந்திருக்கிறார்களா, இப்படி கூட அனுஷ்டித்திருக்கிறார்களான்னு கேட்கத்தான் நமக்கும் அந்த அனுஷ்டானத்துல ஒரு உறுதி வரும். நாம என்ன நினைத்து கொண்டிருக்கலாம், ஏதோ பல வேதங்கள் சொல்றது, இதெல்லாம் யாரால கடைபிடிக்க முடியுமா, இதெல்லாம் யாருக்குமே கடைபிடிக்க முடியாதுன்னு தான் நம்ம முதல்ல தொடங்குவோம். ஆனா இந்த மாதிரியான ஆச்சாரோடைய சரித்திரங்களை கேட்கும் பொழுது எளிமையா கடைபிடித்திருக்கிறார்களே, ரொம்ப அழகா அவர்கள் இதை கையாண்டு இருக்கிறார்களேன்னு அப்பொழுதுதான் மனசுக்கு படும். அப்பதான் கடைபிடிக்கவும் முடியும். இது ஏதோ வரட்டு ஞானம் அல்ல, வரட்டு வேதாந்தம் அல்ல, வெறுமை கேட்டு கேட்டு அறிவதோடு கிடையாது, அனுஷ்டானத்திலையும் கை கொள்ள வேண்டியது என்பது அப்பொழுதுதான் நமக்கு மனதிலேயே பதியும். அதற்காகத்தான் அனுஷ்டான பரியந்தமான இந்த கிரந்தம்ங்கிறது மற்ற கிரந்தங்களை காட்டிலும் ஒருபடி உயர்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா தத்துவார்த்தங்களை விளக்கக்கூடியது பல கிரந்தங்கள், அனுபவபரமா திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எல்லாம் அமைந்து விடும். ஆனால் அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை நமக்கு உபதேசித்த ஆச்சாரியர்கள் இது எப்படி நமக்கு வந்தது, அந்த வழியை நமக்கு தெரிவித்து இத்தனையும் நமக்கு காட்டி கொடுத்து அனைத்தையும் தெரிவிப்பது இந்த நூல்ங்கிறதுனால அப்ப அந்த மற்ற நூல்களுக்கெல்லாம் மேலானதாய் திருமழிசைங்கிற அந்த திவ்யதேசத்துக்கு சொல்றமே, உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிதுன்னு தெரிவிக்கிறார்களே. மகீசார கஷேத்திரமா, மகினா பூமி, பூமிக்குள்ளேயே மிகவும் சாரமான க்ஷேத்திரம் திருமழிசை என்கிற அந்த ஒரு அபிமான ஸ்தலம், அந்த ஸ்தலத்தை கொண்டாடுகிறார்கள். அதே போலத்தான் இப்ப மற்ற நூல்கள் ஒரு தட்டுன்னு கொள்ளலாம். அந்த நூல்களை எல்லாம் அருளி செய்த ஆச்சாரியர்கள் என்ன திருவுள்ளத்தோடு அருளி செய்திருக்கிறார்கள், அவர்கள் எதை தாங்கள் கை கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் தங்களுடைய சிஷ்யர்களோடு எப்படி பழகி இருக்கிறார்கள் என்ன, அதையெல்லாம் நமக்கு விளக்கி அதையே நிரந்தரம் நம்ம அனுபவத்திற்கு கொடுக்குமா போல இருக்கக்கூடிய கிரந்தம் இந்த 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்னும் ஆச்சரியமான நூல். இதனுடைய தொடக்கத்திலே சில கருத்துகள், வேதாந்தங்களிலே இந்த குருக்கள் ஆச்சாரர்களை பத்தி நாம ஸ்மரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாம். அதை சில பிரமாணங்களை காட்டுகிறார்கள். சச்ச ஆச்சாரிய வம்சோ ஜ்ஞேயோ பவதி ஆச்சாரியானாம் அசாவ்விதி ஆபகவத்தஹா ரகசிய ஆம்னாய பிராமணம் என்னும் ஒரு பகுதி அந்த பிராமணத்துல இப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சச்ச ஆச்சாரிய வம்சோ ஜ்ஞேயோ பவதி, ஒருவன் இந்த உலகத்துல வாழ்கிறான்னா அவன் என்ன நினைக்கணுமா, ஆச்சாரிய வம்சத்தை நினைக்க வேண்டும். தன்னுடைய ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன் என்று தொடங்கி எந்த ஆச்சாரியர் பரியந்தமாக யாரிடத்திலிருந்து தொடங்கி என்னுடைய ஆச்சாரியர் வரைக்கும் இந்த கிரந்தங்கள் இந்த ஞானம் வந்ததோ அந்த பரம்பரை ஆச்சாரிய வம்சோ ஞேயோ பவதி. ஞேயன்னா அறிந்து கொண்டிருப்பவனாக இருக்கணும். ஒருவன் சாத்விக குணத்தோடு சத்வ குணத்தோடு இருக்கிறான், ஞானத்தை பெற வேண்டும்னு விரும்புகிறான்னா அவன் முதல்ல என்ன பண்ணணும், மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரமாவதுன்னு தெரிவிக்கிறார்களே. அப்ப நமக்கு தத்துவார்த்தம் கையில தெரிஞ்சிடும்.
தத்துவத்தை உபதேசிக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் மந்திரங்களும் கையில கிடைத்து விடும். ஆனால் இதையெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்த ஆச்சாரியன், அந்த குரு, அவரிடத்துல பிரேமம் கணக்க இருக்க வேண்டுமா. மந்திரத்துல பிரேமம் இருக்கு, மந்திரப்பிரதன், அதுல மந்திரத்துக்குள்ள உள்ளீடான எம்பெருமான் இடத்துல பக்தி இருக்கு, போராது, காரியம் நடக்காது. மந்திரப்பிரதனான ஆச்சாரியன் இடத்துல பிரேமம் இருந்தால்தான் அப்பதான் காரியம் நடக்கும்னு தெரிவிக்கிறார்களா. அப்ப ஆச்சாரிய வம்சத்தை அறிய வேண்டும். என்னுடைய ஆச்சாரியர், அவருடைய ஆச்சாரியர், அவருடைய ஆச்சாரியர்னு இந்த வரிசையை நினைக்க வேண்டுமா. அதை கூட தெரிவிக்கிறது. ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இதி ஆ பகவத்தஹா, பகவான் வரைக்கும், என்னுடைய ஆச்சாரியர் தொடங்கி பகவான் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஆச்சாரியரையும் அசௌ அசௌ அசௌ, தோ இவர் இவர் இவர்னு திருநாமத்தை சொல்லி அனுசந்திக்க வேண்டும். இதனாலதான் நமக்கு குரு பரம்பரா அனுசந்தானம்ங்கிறது அவ்வளவு முக்கியமாக தெரிவிக்கிறார்கள். ஏன்னா என்ன சுவாமி இருக்கு, ஆச்சாரியருடைய பெயரை ஒரு தடவை உச்சரிப்பதனால என்ன ஆகிவிடும்னா, அப்படி உச்சரித்தலே ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய திருநாமத்தை உச்சரிப்பதுங்கிறதே நமக்கு சத்த குணத்தை வளர்க்கும், அதுவே நமக்கு ஞானத்தை கொடுக்கும். நாம இன்னும் அவர் அனுஷ்டித்ததெல்லாம் முழுக்க அனுஷ்டிக்கலாம் வேண்டாம். இப்படி ஒரு ஆச்சாரியர் இருந்தாராம், இவர் இன்னென்னத்தை செய்தாராம், இவருக்கு இவர் ஆச்சாரியராம்னு அந்த திருநாமத்தை உச்சரிக்கவே அதுவே நமக்கு ஒரு பெரிய சிறந்த ஒரு சத்த குணத்தை வளர்த்து ஞானத்தை கொடுக்கும். இது உபனிஷத்தே தெரிவிக்கிறது, பிராமணமே தெரிவிக்கிறது. அசௌ அசௌன்னு ஒவ்வொருத்தரையும் அவருடைய திருநாமத்தை குறிப்பிட்டு அந்த ஆச்சாரிய பரம்பரையை தியானிக்க வேண்டும். அதையும் எப்படியா, ரெண்டு விதமாகவும். ஒன்னு தன்னுடைய ஆச்சாரியரிலிருந்து பகவான் வரைக்கும், அல்லது பகவானிடத்திலிருந்து தொடங்கி நம்முடைய ஆச்சாரியன் வரைக்கும். அதனால தான் கூறத்தாழ்வான் ரெண்டு தனியன்களை அருளி செய்தார். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மிநாதன் திருமகள் கேழ்வனிடத்திலிருந்து தொடங்கி அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம், நடுவிலே நாதயாமுனர்கள் இன்னும் ஆச்சாரியரை மத்தியமாக கொண்டிருந்தாலும் என்னுடைய ஆச்சாரியர் பரியந்தம்னு தெரிவிக்கிறாரா. அப்ப இதை ஒவ்வொருத்தரும் நாம் அனுசந்திக்கும் பொழுது பெரிய பெருமாள் லக்ஷ்மிநாதனிடத்திலிருந்து தொடங்கி என்னுடைய ஆச்சாரியர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரைக்கு பிரணாமங்கள் என்று இந்த ஸ்லோகத்துல வந்துடும். அப்ப பகவானிடத்திலிருந்து தொடங்கி என்னுடைய ஆச்சாரியர், இது அவரோகண கிரமம்னு சொல்லலாம். பெருமானிடத்திலிருந்து ஒவ்வொன்னா கீழே இறங்கிதானே வரணும், அவருக்கு அடுத்து அவருக்கு அடுத்துன்னு இறங்குறோம். இப்ப ஆரோகண கிரமம் பார்த்தா என்னுடைய ஆச்சாரியரிலிருந்து தொடங்கி அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என என்னுடைய ஆச்சாரியரிலிருந்து தொடங்கி அவருக்கு அவருடைய ஆச்சாரியர், அவருக்கு அவர் ஆச்சாரியர், இவருக்கு அவர் ஆச்சாரியர் நேர படிப்படியாக உயர்த்தி கொண்டு போனால் இறுதியில லக்ஷ்மிநாதனான எம்பெருமான் அவர்தான் பிரதமாச்சாரியன் என்று கிடைப்பர். ஆக இந்த வரிசையிலையும் ஆச்சாரியனுடைய பரம்பரையை அனுசந்திக்க வேண்டும் என்ன இது உபனிஷத்தே தெரிவிக்கிறது. ஆக இப்படி உபனிஷத்துல கூறப்பட்டிருப்பதனால இது முக்கியமான கடமை. அதையே தலையாக கொண்டுதான் இப்படி ஆச்சாரியர்கள் தினமுமே குரு பரம்பரா அனுசந்தானம் கை கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். ஏகோகவை நாராயணாசித் நப்ரம்மா நேஷானஹா என்று உபனிஷத்துல அந்த எம்பெருமானுடைய பெருமை தெரிவிக்கப்பட்டிருக்கிறதே. அந்த எம்பெருமான் ஏகோகவை நாராயண ஆசி நப்ரம்மா நேஷானஹான்னா பிரம்மாவும் இல்லை, ஈசனும் இல்லை, மற்ற தேவதைகள் ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் எம்பெருமான் படைத்தார்னா அப்ப அவர் தானே நமக்கு ஜெகத்துக்கெல்லாம் காரணம்னு தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த ஜெகத்தை எல்லாம் சொத்தாக கொண்டிருக்கிறாரா? ஜெகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சேத்தனங்களை திருத்த வேண்டும் என்பதற்காக பல சாஸ்திரங்களை வெளியிட்டருளினான். சாஸ்திரங்களைத்தான் காருணிகனான சர்வேஸ்வரன் தீபங்களை போலே கொடுத்தான். நன்னு ஒரு விளக்கை ஏத்தி வச்சா இருட்டு போகுமா? ஒரே இருள் மூடி இருக்கிறது இந்த அறை. அப்ப சட்டன்னு ஒரு விளக்கு தீபத்தை ஏத்தி வச்சால் அந்த இருள்ங்கிறது ஓடிவிடும். அதே போல சாஸ்திரம்ங்கிற ஒரு தீபத்தை கொடுத்தால் இவன் அதிலிருந்து நல்ல ஞானத்தை பெற்று அஜ்ஞானத்தை போக்கிக் கொள்ளட்டும் என்பதற்காக நீர்மையினாலே அந்த சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தான். இருட்டில் விளக்கு போலே அஜ்ஞான இருளை போக்கும் சாஸ்திரத்தை கொடுத்து அதிலும் திருந்தாமையாலே உலகத்தவர்களை திருத்தலாம்ங்கிறதுக்காக சாஸ்திரத்தை கொடுத்தும் யாரும் சாஸ்திரங்களை தெரிந்து அறிந்து திருந்தாமல் போகவே தாமே அவதரித்து பார்க்கலாம்னு அவதரித்தாராம். மீனோடு ஆமை கழலறி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று பல பல அவதாரங்களை எடுத்து தன்னோடு இவர்களையும் சேர வைத்து கொண்டு தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து திருத்தலாம்னு பார்த்தார். ஆனா எல்லாரும் இவனை மனுஷன்னே நினைக்கிறா. ஒரு மீனா பிறந்தால் மீன் நினைக்கிறா. அந்தந்த ஜாதியில பிறந்தால் அந்தந்த ஜாதியே அது என்ன அவனை தனித்து பரமாத்மான்னு அறியாமல் அவனையும் அந்த சாதாரண ஒரு பூதமாக அந்த சாதாரண ஒரு ஜீவனாகவே நினைத்து எல்லோரும் அவனை அவமதிக்கிறார்களே ஒழிந்து அவனை யாரும் ஈஸ்வரன் பரமாத்மான்னு தெரிந்து கொண்டு வரவில்லை. அதனால எம்பெருமான் பார்த்தான், சரி இவர்களை எப்படி திருத்துவதுன்னா, ஒரு வேடன் இருக்கான், ஒரு மானை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவன்னா
ஏற்கனவே பழகி பிடிக்கப்பட்ட ஒரு மானை வைத்துக்கொண்டு பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போலே என்ன இது ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். அப்ப ஏற்கனவே தான் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மானை நடுவுல நிறுத்துவானாம். அதை சுத்தி பள்ளம் வெட்டி வச்சிருப்பான். இந்த மானை நடுவுல நிறுத்தினால் பக்கத்துல அங்க சுத்தி காட்டுல இருக்கக்கூடிய மான்கள்லாம் இந்த மான் சப்தம் எழுப்ப இதை பார்த்து அருகே வரும், வந்து அந்த பள்ளத்துல விழுந்துடும். அப்படியே அந்த மானை பிடித்து கொண்டு விடுவான். இதே போலத்தான் யானையை பிடிக்கணும்னா ஒரு யானையை ஏற்கனவே பிடித்து நடுவுல நிற்க வைத்து சுத்தி பள்ளத்தை வெட்டி வைத்தால் மற்ற யானைகள் இந்த யானையை பார்க்க வேண்டும் அருகே வந்து அந்த பள்ளத்தில விழும். இப்படி வேடனானவன் அந்தந்த மிருகங்களை பிடிப்பதற்கு அதற்கு சஜாத்தியமாய் அந்த வகுப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை வைத்து பிடிக்கிறான் என்று வேடர்களுடைய அந்த ஒரு பழக்கமா இருக்கா. இதை எம்பெருமான் பார்த்தான். சரி, இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் இப்ப பிடிக்கணும், எப்படி பிடிப்பது? இதே போல ஜீவாத்மாக்களை வைத்து ஜீவாத்மாக்களை பிடிக்கலாம் என்பதற்காக பல ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுத்தான். அதுல முக்கியமாய் பதின்மர், பொய்கையார், பூதத்தார், பேயார்னு சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் பதின்மர்னு காட்டுகிறார் மணவாள மாமணிகள். அப்படி 10 ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுத்து மயர்வர மதிநலம் அருளினான். என்ன ஆழ்வார்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களே ஆழ்வார்களாக உயர்த்தினான். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளை அனுப்பி வைத்தான். இல்லவே இல்லை, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்ன ஆழ்வார் தெரிவிப்பதனாலே இவர்கள் பல பல ஜென்மங்களாக இந்த உலகத்துல எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சம்சாரிகள். அப்படி சம்சாரிகளா இருக்கக்கூடிய சில ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுத்து எம்பெருமான் ஞானத்தை வழங்கினான். மயர்வர மதிநலம் அருளினான். மயர்வு, அஜ்ஞானம், இருள், துயக்கு அதையெல்லாம் போக்கி சிறந்த ஞானத்தை கொடுத்து ஆழ்வார்களாக அவர்கள் அவதரித்து உலகத்துக்கு திவ்ய பிரபந்தங்களை வெளிக்கொணர வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் வடமொழி வேதங்களை கொடுத்து பார்த்தார், யாரும் திருந்துவதாக தெரியல. அப்ப எளிமையாக இனிமையாக புரிவதற்கு தமிழ் வழி வேதங்களை கொடுப்போம் என்பதற்காக திராவிட வேத பக்தாக்களாக ஆழ்வார்களை பிறப்பித்தருளி அவர்கள் மூலமாக திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் கொடுத்தருளினான். அதற்கு பின்னர் இந்த திவ்ய பிரபந்தங்களை நமக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக ஆச்சாரியர்களை பிறப்பித்தான். அப்ப இந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு எவ்வளவு முக்கியம். ஆழ்வார்கள் இந்த திவ்ய பிரபந்தங்களை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஏதோ கண்ணன், ராமன், வராகன், கோவிந்தன் அவரை பத்தி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவரை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. எந்த அவதாரங்களை பத்தியோ எம்பெருமானுடைய குணங்களை பத்தியோ, அவர் எவ்வளவு எளிமையானவர், அவருடைய குணங்கள் ஏதும் தெரியாமல் இருக்க ஆழ்வார்கள் தான் அந்த திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த திவ்ய பிரபந்தங்களுடைய பொருளை ரொம்ப சிரமப்பட்டு ஆச்சாரியர்கள் நமக்கு எளிமையாக உபதேசிக்கிறார்கள். அப்ப ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள். தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளிச் செயலை அறிவாரார், அருள் வெத்த நாதமுனி முதலான நம் தேசிகரையல்லால் பேதை மனமே உண்டோ பேசு. ஆழ்வாருடைய பெருமை யாருக்கு தெரியும்? சாதாரணப்பட்டவர்களுக்கு தெரியாது. அருள் பெத்த நாதமுனி முதலான நம் தேசிகரையல்லால், நம்முடைய சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள், தேசிகங்கிற சப்தத்துக்கு ஆச்சாரியன் என்று பொருள். நம் தேசிகர்னா நம்முடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்குத்தான் இந்த பெருமை தெரியும். அந்த ஆச்சாரிய வம்சம் எங்கு தொடங்கியது? ஆழ்வார்கள் காலத்துக்கு பின்னாடி அருள் பெத்த நாதமுனி சுவாமி நம்மாழ்வாருடைய பூர்ணமான கட்டாட்சம் அருளை பெற்றவர் சுவாமி நாதமுனிகள். கண்ணினன் சிறுத்தாம்புங்கிற அந்த திவ்ய பிரபந்தத்தை 12,000 முறம் ஜபித்து நம்மாழ்வாரிடத்திலிருந்து நேரடியாக திவ்ய பிரபந்தங்களை பெற்றுக் கொடுத்தார்னா அருள் பெத்த நாதமுனி முதலான ஆச்சாரியர்களுக்குத்தான் தெருளுத்த ஆழ்வார்கள். நாமெல்லாம் மருளாலே மூடி இருக்கிறோம். இருள் தருமா ஞானத்திலே அஜ்ஞானத்திலே உழன்று கொண்டிருக்கிற நமக்கு ஆழ்வார்கள்னா என்ன நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்ப அவர்களுடைய பெருமை, அருளி செயலுக்கு என்ன பெருமை, என்ன பெருமை! எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு, எத்தனையோ பாடல்கள் இருக்கே. அதை போல இது வெறும் பாட்டல்ல, இதெல்லாம் பாசுரங்கள், திவ்யமான அருளி செயல்கள். எம்பெருமானாலேயே மயர்வர மதிநலம் அருளப்பெற்று தானே தன்னுடைய ஆழ்வாருடைய அந்த வாக்கில இருந்து இந்த பாசுரங்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறான். ஆக அப்படிப்பட்ட அருளி செயல்களுடைய ஏற்றத்தை அறிந்தவர்கள் ஆச்சாரியர்கள். இவர்களுடைய அந்த வைபவத்தை நாம் நன்கு தினமுமே அனுசந்திக்க வேண்டும் என்பதற்காகவே அப்ப ஆச்சாரியர்களுடைய அந்த பெருமை, ஆழ்வாருடைய பெருமை, இது இரண்டையும் கலந்து பின்வழகிய பெருமாள்ஜியர் நமக்காக சாதித்திருப்பது குரு பரம்பரா பிரபாவம் என்னும் இந்த நூல். அப்போ முதல்ல குரு பரம்பரா பிரபாவம்ங்கிற அந்த சொல்லுக்கு விளக்கத்தை பார்த்தோம். இந்த நூலுக்கு இருக்கக்கூடிய பெருமை, அது ஆச்சாரியர்களுடைய பெருமையை பார்த்தோம். இதை அருளி செய்த பின்வழகிய பெருமாள்ஜியர் அவருடைய அந்த பெருமை, அவரை பத்தி மணவாள மாமணிகள் காட்டின அந்த பாசுரத்தையும் சுருக்கமாக அனுபவித்தோம். இனி மேற்கொண்டு இந்த கிரந்தத்தினுடைய தொடக்கத்திலே பிரவேசம், குரு பரம்பரா பிரபாவத்தினுடைய பிரவேசம் என்று தொடங்குகிறார் பின்வழகிய பெருமாள்ஜியர். இந்த நூலை யதாமதி யதா அவகாசம் இன்று தொடக்கமாக அனுபவிக்கலாம் என்பதை ஆச்சாருடைய திருவடிவாரத்துல பிரார்த்தித்து கொண்டு, இதுல எந்த நிர்விக்னமும் இல்லாதபடி, விக்னங்கள் தடைகள் ஏதும் இல்லாதபடி நிர்விக்னமாக இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்னும் அவருடைய திருவடிகளில் பிரார்த்தித்து கொண்டு தொடங்குகிறேன். பின்வழகிய பெருமாள்ஜியர் அருளி செய்த
குரு பரம்பரா பிரபாவம் பிரவேசம். எந்த ஒரு நூலுக்கும் பிரவேசம் என்றால் முன்னுரை. முன்னுரை ரொம்ப அற்புதமாக விளக்கமாக இருக்கும். தாம் என்ன சொல்ல வருகிறார், எதற்காக இந்த நூல் என்பதையெல்லாம் ரொம்ப சேரப்பிடித்து பல அர்த்தங்களை உள்ளடக்கினதா இந்த பிரவேசம்ங்கிறது அவ்வளவு ரொம்ப செறிவாக ரொம்ப கம்பீரமாக அமைந்திருக்கும். இந்த பிரவேசத்தை பார்த்தாலே ஓ இத்தனை அர்த்தங்கள் இதுல பொதிந்திருக்கிறதா என்ன அந்த மனசுல அந்த ஒரு பெரிய கிளர்ச்சி, ஒரு விருப்பத்தை தூண்டணும். ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராருன்னா அந்த விஷயத்தை கேட்பதற்கு ஆர்வத்தை முதல்ல வளர்க்கணுமே. அந்த ஆர்வத்தை தூண்டும் விதத்திலே இந்த பிரவேசம்ங்கிறது அமைந்திருக்கும். எல்லா நூல்களுக்கும் அதே மாதிரி உண்டு. அதே மாதிரி இந்த குரு பரம்பரா பிரபாவத்தினுடைய பிரவேசம் ஆச்சாரியர்கள் எப்ப தொடங்கினாலும் பெருமானுடைய அந்த பெருமைகளை சொல்லிதான் தொடங்குவார்கள். அதே போலத்தான் இங்கேயும் தொடங்குகிறார். ஸ்ரீயப்பதியாய், ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய், ஸ்ரீமத் அனந்தமுக நித்யசூரி பரிஷன் நிஷேபியமானனாய், அபாப்த சமஸ்த காமனாய், அகில மங்கள குண ஸ்வரூபனான சர்வேஸ்வரன். இதே போலத்தான் திருவாய்மொழி ஈடு வியாக்கியானத்துடைய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்னுரைகள் பிரவேசமும் ஸ்ரீயப்பதியாய், அபாப்த சமஸ்த காமனாய், சமஸ்த கல்யாண குணாத்மகனாய், சர்வேஸ்வரனான என்ன அப்படிதான் தொடங்கும். இந்த 4 பெருமைகள் எம்பெருமானுக்கு இன்றியமையாதவை. ஸ்ரீயப்பதி பெருமான் யார், பரதத்துவம் யார் என்றால் திருமகள் கேள்வன் யாரோ அவர்தான் பரதத்துவம். ஈஷா அதாவது புருஷகான்னு புருஷ சூக்தத்துல பரமாத்மாவை புருஷ சப்தத்தாலேயே சொல்லி கொண்டு வந்து இறுதியிலே அந்த புருஷன் யாருன்னு அடையாளம் காட்டும் பொழுது ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்ஞௌ அஹோரார்த்ரே பார்ஸ்வே நக்ஷத்ராணி ரூபம் என்று அழகாக தெரிவித்தது. யார் ஒருவன் எந்த புருஷனுக்கு லக்ஷ்மியும் அதாவது பூமி தேவியும், ஹ்ரீ என்ற சொல்லாலே பூமி தேவி தெரிவிக்கப்படுகிறாள், லக்ஷ்மி என்று திருமகள் மகாலட்சுமி தெரிவிக்கப்படுகிறாள், ச என்கிற எழுத்தினாலே மற்றும் உண்ட பத்தினிமார்கள், அதுல முக்கியமானவாய் நப்பின்னை பிராட்டி, அவள் தான் நீலாதேவி நாச்சியார். அப்ப இந்த 3 நாச்சிமார்கள் யார் ஒருவருக்கு பத்னியோ திவ்ய மகிஷியோ அவர்தான் பரதத்துவம் என்று தெள்ள தெளிவாக அந்த புருஷ சூக்தத்தினுடைய முடிவிலே அதை நிர்ணயித்ததா. அப்ப பரதத்துவம் புருஷங்கிற சொல்லால சொல்லி கொண்டு வந்தவன் இறுதியிலே இதோ மகாலட்சுமி கேள்வன் யாரோ இவர்தான் புருஷோத்தமன் என்று வியக்தமாக வெளிப்படையாக சொன்னது. தத்தான் கூலத்தாழ்வான் அற்புதமாக தெரிவித்தார். பிராட்டியினுடைய அந்த திருவடி சுவடு அது எங்க இருக்குன்னு வேதாந்தம் அப்படியே தேடி பார்த்ததாம். பரதத்துவம் யாருன்னு வேதாந்தங்கள் விளக்க வந்தன. யாருடைய வக்ஷஸ்தலத்திலே உரசிலே திருமார்பிலே இந்த செம்பஞ்சு குழம்பு கால் தடம் தெரிகிறது. விராட்டி கால்ல நிறைய அந்த மருதாணி முதலான அந்த வஸ்துக்களால அலங்கரித்து கொண்டிருக்கிறாள். சிகப்பா இருக்கு, அவளே செய்யாள், ரொம்ப சிகப்பானவள். ஆனாலும் மங்களத்துக்காக இன்னும் அதற்கு மேல நலுங்கு மருதாணி செம்பஞ்சு குழம்பு இதெல்லாம் சாத்தி கொண்டிருக்கிறாள். அவள் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தில இருந்து அப்படி ஊஞ்சல் ஆடுவாளாம். அப்படி ஆடி ஆடி அவளுடைய அழகான அந்த திருவடி தாமரைகள் பட்டு பட்டு அந்த திருமார்பானது கண்ணி சிவந்து போயிருக்கும். எம்பெருமான் கரியவன், நீலமேக நிமசியாமம் என்று நீலதோயத மத்தியஸ்தா வித்யுன்லேகே விபாஸ்வரா என்ன புருஷ சூக்தம் மொத்தமுண்டான அந்த சாஸ்திரங்கள் கொண்டாடுமா போலே எம்பெருமான் கருநீல வண்ணனா. ஆனா அவருடைய திருமார்பல மட்டும் சிகப்பா இருக்குமா. ஏன்னா இதோ பிராட்டி அவ்விடத்துல எழுந்தருளை இருந்து தன்னுடைய திருவடி பட்டு பட்டு கண்ணி சிவந்து போயிருக்கிறதா, அதை அடையாளமாக கொண்டு முரபி துரசி யத் பாத சின்னைஹி தரந்தி வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரபி துரசி யத் பாத சின்னைஹி தரந்தி என்று காட்டுகிறார். வேதாந்தங்கள் எல்லாம் இதை பார்த்த உடனேதான் நிர்ணயித்ததாம். ஓஹோ இவருடைய வக்ஷஸ்தலத்துல இந்த அடையாளம் இருக்குன்னா இவர்தான் பரதத்துவம், இவர்தான் ஜகத்துக்கு முழுமுதற் கடவுள், ஜகத்தை எல்லாம் படைக்கக்கூடிய பரமாத்மா இவர்தான் அப்பொழுதுதான் நிர்ணயித்ததாம். ஆக பிராட்டியினுடைய அந்த சம்பந்தத்தை கொண்டுதான் வேதாந்தங்களே தெளிவு பெற்றதுன்னு சொன்னால் அதுதானே எம்பெருமானுக்கு முக்கியமான அடையாளம். நமக்கு சமீபமாக அவதரித்த பேயாழ்வார் அவர் பாசுரத்தை தொடங்கும் பொழுதே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கண் அணிநிறமும் கண்டேன் என்று தொடங்கும் பொழுது பெருமான சேவித்தேன்னு சொல்லாமல் பெருமானுடைய திருமார்பிலே அவனையே காட்டி கொடுக்கக்கூடிய திருவான மகாலட்சுமியத்தான் முதல்ல கண்டேன் சேவித்தேன்னு தெரிவித்தாரா. அப்ப எம்பெருமானுக்கு இன்றியமையாத முதல் அடையாளம் எதுன்னா அது ஸ்ரீயப்பதியாய், ஸ்ரீங்கிற மகாலட்சுமிக்கு பதியாக இருக்கிறான், அனைவருக்கும் பதியாக இருக்கிறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அத்தனை பேருக்கும் எம்பெருமான் பதிதான், நாம் அத்தனை பேரும் எம்பெருமானுடைய சொத்து தான், அவனாலே தாங்கப்படுபவர்கள், அவனுக்கு பர்த்தா அவனுக்கு பாரியைகளாகத்தான் இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் மறந்து கிடக்கிறோமே. இந்த உலகத்துல எம்பெருமானையே பதின்னு கொண்டா நாமெல்லாம் வாழ்கிறோம்னா இல்லையே. ஆனால் ஸ்ரீயான மகாலட்சுமி அகலகில்லேன் இறையம் என்ன அலரமேல் மங்கை உரைமார்பா என்ன அந்த பிராட்டியானவள் பெருமான விட்டு ஒரு நொடிப்பொழுதும் பிரியாமல் சேர்ந்தே இருந்து அனுபவிக்கிறாளா. அப்படிப்பட்ட பிராட்டி தான் எம்பெருமானுக்கு முக்கியமான அடையாளம். அதனால தான் ஆச்சாரியர்கள் எங்கு தொடங்கினாலும் நூலை தொடங்கும் பொழுது மங்களகரமாக தொடங்க வேண்டும். என்ன எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது.
விக்னங்கள் தடைகள் இல்லாமல் இந்த நூல் நன்கு நிறைவேற வேண்டும்னா அப்ப மங்களத்தை முதல்ல செய்ய வேண்டும். இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மங்களாச்சரணம் செய்ய வேண்டும். அதே மாதிரி காவியங்கள் எடுத்துக்கொண்டால் மங்கள ஸ்லோகம் என்ன முதல்லயே ஒரு ஸ்லோகத்தை வாசிப்பார்கள். அதுதான் மங்களத்தன்மை நன்மையை கொடுத்து இது கேட்பவர்களுக்கு இந்த அர்த்தம் புரிய வேண்டும். மங்கள ஸ்லோகம் பண்ணுவதற்கு பல பயன்கள். ஒன்று, இந்த அர்த்தம், அதாவது சொல்லக்கூடிய அர்த்தம் அந்த நூலானது எந்த தடையும் இல்லாமல் தெளிவாக சொல்லி முடிக்கப்பட வேண்டும். இது ஒரு பயனா. அடுத்து இந்த நூலை வாசிப்பவர்கள் கேட்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன கருத்தை தெரிவிக்கிறோமோ அது அவர்கள் மனசுல பதியணுமே. ஏதோ வாசித்தோம், ஏதோ நம்ம பள்ளிக்கூடத்துல பசங்கள்லாம் போய் வாசிக்கிற மாதிரி அப்படியே படித்து மனப்பாடம் செய்து கொண்டு ஒப்பித்து போவதில்லை. அந்த மாதிரியான நூல் இல்லையே. அப்ப வாசித்த நூல்கள் எல்லாம் மனதில பதிய வேண்டும்னா அதற்கு நம்முடைய காமம், குரோதம், லோபம், எத்தனையோ தீய குணங்கள் இருக்கு. இதெல்லாம் தடைகளாக இருக்கும். இந்த தடையெல்லாம் விலகி மனதில பதிய வேண்டும்னா இதற்கும் மங்கள ஸ்லோகத்தை அனுசந்திக்க வேண்டும், மங்களாச்சரணம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்ப தனித்து இந்த நூலுக்கு மங்களாச்சரணம் செய்ய வேண்டுமா என்னால் அதைத்தான் தொடங்கும் பொழுதே ஸ்ரீயப்பதியாயின்னு தெரிவித்து விட்டாரு. ஸ்ரீங்கிற அந்த சொல்லே அனைத்து மங்களங்களுக்கும் மங்களத்தை கொடுப்பவளே பிராட்டி தான். அவளுடைய திருநாமத்தில தொடங்கினதுனாலே இதுவே மங்களாச்சரணம் செய்ததுக்கு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. அப்போ ஸ்ரீயப்பதியாய் திருமகள் கேள்வனாக எம்பெருமான் இருக்கிறான். ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய் திருமகள் கேள்வன் அவன் எங்க இருக்கிறான்? இன்னாருக்கு பதி, இன்னாருக்கு பர்த்தா, சுவாமின்னு தெரிஞ்சுட்டோம். அவருக்கு இருப்பிடம் இருக்கா இல்லையா? அவர் எங்கேயோ அப்படியே சுத்தி கொண்டிருப்பாரான்னா ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய் பெரிய இருப்பிடம் இருக்கு. ஸ்ரீவைகுண்டம்ங்கிற அப்ராகிருதமான திவ்ய லோகத்தையே தனக்கு வாசஸ்தானமாக கொண்டிருக்கிறான். ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய் விகுண்டம், குண்டனம்னா மாறுபாடு, அழிந்து போவதல், தேய்தல், ஏதோ மாறுபட்டு கொண்டிருந்தே இருந்தால் இப்ப குண்டனம்னு பெயர். விகுண்ட என்றால் எந்த தேய்தலோ மாறுபாடோ ஏதும் அற்றதா இருக்கக்கூடியது விகுண்ட. அந்த தன்மையோடு கூடியிருப்பது ஸ்ரீ வைகுண்டம். வைகுண்டம்ங்கிற லோகம், ஸ்ரீங்கிறது அதற்கு பெருமையை சேர்க்கிறது. இப்படிப்பட்ட ஸ்ரீ வைகுண்டமாகிற அப்ராகிருதமான திவ்யலோகத்திலே எழுந்தருளி இருக்கிறான். அந்த ஸ்ரீ வைகுண்டத்தை பத்தி மேல பல பிரமாணங்களை தெரிவிக்க போகிறார். அங்கேயே அதை என்ன விளக்கமாக பார்க்கலாம். அப்ப திருமகள் கேள்வனாக இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்னா நித்திய விபூதின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருளி இருக்கிறான். அதையே தனக்கு வாசஸ்தானமாக கொண்டிருக்கிறான். இதெல்லாம் இப்போ நம்முடைய ஒவ்வொரு அந்த சம்பிரதாய கொள்கைகளையும் காட்டுகிறது. ஏன்னா பிரம்மங்கிறது எந்த உருவமற்றது, அதற்கு குணம் இல்லை, அதற்கு திருநாமம் கிடையாது, அதற்கு இருப்பிடம் கிடையாது, ஏதும் கிடையாதுன்னு பல மதங்கள் உண்டா? கிடையவே கிடையாது. பிரம்மம் என்பவர் ஸ்ரீயான மகாலட்சுமியோடு கூடியிருக்கிறார். பெரிய பிராட்டியை தனக்கு திவ்ய மகிழ்ச்சியாக பத்னியாக கொண்டிருப்பவர் தான் இந்த இவர் தான் பரமாத்மா என்ன அடையாளத்திற்கே பிராட்டியை இட்டுதான் தெரிவிக்கிறது வேதங்கள். ஆகவே அவர் பிரம்மச்சாரி அல்ல, அவர் திருக்கல்யாணத்தை செய்து கொண்டு பிராட்டியோடு தான் சேர்ந்திருக்கிறார், ஸ்ரீயப்பதியாக இருக்கிறார். இது ஒரு கொள்கையா? அடுத்து விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல அவருக்குன்னு ஒரு தனி இருப்பிடம் உண்டு. நாமெல்லாம் முக்தி அடைகிறோம்னா வெறும் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் கடந்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டு இங்கேயே இருக்கிறோம் கிடையாது. சம்சாரத்திலிருந்து மீண்டால் தானே முக்தி. இந்த உலகத்துல எப்படி முக்தி கிட்டும்? அப்ப இதை விட்டு வேற இடத்துக்கு போகணும். அந்த இடம்ங்கிறது இதை விட ரொம்ப உயர்ந்ததாய் மேலானதாய் நம் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாததாய் பல பெருமைகள் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்தானமாக இருக்கணும், நித்தியமாக இருக்கணும். இப்ப இந்த உலகு ஒரு காலத்துல படைக்கப்படுகிறது, ஒரு காலத்துல காக்குது, ஒரு காலத்துல அழிக்கப்படுகிறதுன்னா மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது இப்பதான் பார்த்தோம், மாறுபாடே அற்றதாய் நித்தியமாய் எப்போதும் ஒருபடிப்பட்டதாய் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த இடத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். ஸ்ரீமத் அனந்தமுக நித்தியசூரி பரிஷன் நிஷேபியமானனாய். ஸ்ரீமத் என்னால் உயர்ந்த கைங்கரிய செல்வத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஸ்ரீங்கிற சொல்லுக்கு பரபொருள்கள். இப்ப முதல்ல ஸ்ரீயப்பதியாய்னு சொன்ன இடத்துல ஸ்ரீங்கிறதுக்கு மகாலட்சுமின்னு அர்த்தம். அடுத்து ஸ்ரீ வைகுண்ட நிகேதனாய்னா அப்ப பெருமை, அந்த வைகுண்டத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை மற்றொன்னுக்கு கிடையாது. அதனால ஸ்ரீ வைகுண்டம் என்று கொண்டாடப்படுகிறது. இப்ப ஸ்ரீமத் அனந்தமுக நித்திய சூரியன்னா ஸ்ரீமத் மத்ன்ற ஒரு பிரத்யயம் சேர்த்து ஸ்ரீமத்னு சொல்லுவதனாலே செல்வம், நிறைய செல்வம் கொண்டிருப்பவர்கள் இவர்கள்னா. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய கைங்கரியப்பரர்கள் நித்தியசூரிகள், அவர்களை தான் தெரிவிக்கிறார். ஸ்ரீமத் அனந்தமுக நித்தியசூரி பரிஷன் நிஷேபியமானனாய். ஸ்ரீமத் என்பதனாலே சிறந்த செல்வம், ஞானம், நல்ல பக்தி, அதற்கேற்றாற் போலே பல தொண்டுகள், பல கைங்கரியங்கள். வழிவிலா அடிமை, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமைன்னு ஆழ்வார் எப்படி செய்யணும்னு பாரித்தாரோ அதை நித்தியமாக செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள்லாம். ஆழ்வார் பாரித்தார், நாமெல்லாம் இன்னும் பாரிக்கல, இனிமேதான் செய்யணுமா வேண்டாமான்னு யோசித்து கொண்டிருக்கிறோம்.
ஆனா வைகுந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதிலேயே ஈடுபட்டவர்களா எப்பொழுதும் பரிசரியா செய்து கொண்டிருக்கிறார்களே, அப்ப அவர்களுக்கு எவ்வளவு செல்வமாக அது அமைந்திருக்கும். அதத்தான் ஸ்ரீமத் அனந்தமுக, அனந்த ஆதிசேஷன், ஆதிசேஷனுக்கு அனந்தங்கிற திருநாமம். எதனாலன்னா அந்தமற்றவர், ஒரு முடிவே கிடையாது. அவருடைய கைங்கரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டா? சென்னால் புடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறுபடியாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு என்ன அரவாகிற ஆதிசேஷன் எல்லா அடிமைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய கைங்கரியங்களுக்கு ஒரு எல்லை கூற முடியாது, அவருடைய குணங்களுக்கு எல்லை கூற முடியாது, அவருடைய ஞானத்துக்கும் எல்லை கூற முடியாது, அவருக்கு எதுக்குமே எல்லாம் கூற முடியாது. ஆயிரமான திருமுகங்களோடு ஆயிரமான வாக்குகளோடு இருப்பவர் ஆதிசேஷன். சாதாரணமா உதாரணத்துக்கு சொல்லும் பொழுதே இவருடைய பெருமாய 1000 நாக்குகள் கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷனால கூட விவரிக்க முடியாதுன்னு தெரிவிக்கிறோம்னா, அப்ப ஆயிரமான முகங்களோடு அத்தனை திருமேனியாலையும் அளவற்றவர். அனந்தன்னா அளவற்றவர், ஒரு எல்லை கூறி இதற்குள்ளே அடங்குவார்னு ஆதிசேஷனை சொல்லி முடிக்க முடியாதான். அவருடைய திருமேனிக்கும் அந்தம் கிடையாது, அவருடைய ஞானம் முதலான குணங்களுக்கும் அந்தம் கிடையாது, அவருடைய கைங்கரிய செல்வத்திற்கும் அந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்ரீமத் அனந்தமுக அவர் தொடக்கமாக நித்தியசூரி பரிஷன் நிஷேபியமான நாய். கைங்கரிய பரர்னு சொன்னா முதல்ல யார சுவாமி கை விழல் விட்டு என்னணும்னா ஆதிசேஷனைத்தான் என்னணும். நிவாச செய்யாசன பாதுக அம்சுக உபதான வருஷாதப வாரணாதிபிகி ஷரீர வேதைஸ்தவ சேஷதாம் கதைஹி யசோஜிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி என்ன அனைத்து ஜனங்கள், சிறந்த வித்வான்கள், ஞானிகள் அனைவரும் சேஷன்னா யார முதல்ல தெரிவிப்பார்கள்னா கைங்கரியபரர் யாரு, யார் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கூடவே இருந்து தொண்டு பண்ணுபவர் யாருன்னு கேட்டால் ஆதிசேஷன் அனந்தன், இவரைத்தான் முதல்ல தெரிவிப்பறான். அதனாலதான் இங்கேயும் ஸ்ரீமத் அனந்தமுக நித்தியசூரி பரிஷன் நிஷேபியமான நாய். நித்தியசூரிகள் நித்தியமாக வைகுண்டத்திலே இருந்து எம்பெருமானுக்கு தொண்டு செய்பவர்கள் தான் நித்திய சூரிகள். சூரின்னா ரொம்ப உயர்ந்தவர், சிறந்த வித்வான், ஞானின்னு அர்த்தம். வைகுந்தத்திலே இருந்து கொண்டு எப்பொழுதும் எம்பெருமான அனுபவித்துக் கொண்டு சதா பஷ்யந்தி சூரையான்னு வேதம் தெரிவித்ததே. சதான்னா அதைத்தான் இங்க நித்திய சூரின்னு தெரிவிக்கிறார். சதான்னா ஏதோ ஒரு காலத்துல தொடங்கி ஒரு காலத்துல முடிந்ததுன்னு இல்லை, எப்பொழுதுமே 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 என்று தொடங்கினதுன்னு தெரியாது, என்னைக்கு முடியும்னு தெரியாது. அப்ப நித்தியமாக எம்பெருமான அனுபவித்து அனுபவித்து அனுபவ ஜனித பிரீத்திகாரித்த கைங்கரியத்திலே எப்பொழுதும் ஈடுபட்டவர்களாக கைங்கரியத்திலேயே இருப்பவர்கள் பரிஷன் நிஷேபியமான நாய். பரிஷத்துக்கள் அவர்கள் தான் தொண்டர்கள், வேலையாட்கள். யஸ்யத்விரத வக்ராத்யாக பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஸ்ரயே என்ன சேன முதலியாருடைய அந்த ஸ்லோகம் அந்த தனியனை தெரிவிக்கும் பொழுதும் அவருக்கு கீழே பல பாரிஷதர்கள், பல வேலையாட்கள், தொண்டர்கள் இருந்து அவருக்கு பணிபுரிகிறார்கள்னு தெரிவிக்கப்படுகிறார். அதே மாதிரி அந்த சேன முதலியே இப்ப இவருக்கு ஒரு தொண்டர். சேனை முதலிகளாக விஸ்வக்ஷேனருக்கு கீழே பல ஆயிரமான தொண்டர்கள் இருக்காருன்னா அத்தனை தொண்டர்களுக்கும் நாயக்கனா இருக்கக்கூடிய சேனை நாதனே இப்ப எம்பெருமானுக்கு தொண்டன். ஆனா அவருடைய பெயரை கூட இங்க குறிப்பிடல. முதல்ல யாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனா அது ஆதிசேஷன் அனந்தன். அனந்தன்ற திருநாமத்துக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. எம்பெருமான அனந்தன்னு சொல்லுகிறோமா, அவருக்கு ஒரு முடிவு கிடையாது, அவருக்கு ஒரு ஆதி கிடையாது. அப்படிப்பட்ட அனந்தனான எம்பெருமானையே தன்னுடைய மடியில வைத்துக் கொண்டிருக்கிறார்னா அது அது எப்பேற்பட்ட பெருமை. அந்தமில்லாத எம்பெருமானையே தன்னுடைய மடியில இதோ இவ்வளவுதான். இன்னைக்கும் போய் திருவரங்கத்துல சேவித்தால் ஆதிசேஷனுடைய மடியில அவருடைய திருமுடி இதோ இருக்கு, அவருடைய திருவடி இங்க இருக்குன்னு ஆதிசேஷன் தன்னுடைய மடியில வைத்து நமக்கு காட்டுகிறார். அப்போ எல்லையில்லாத பெருமை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானையே தன்னுடைய திருமேனியில அப்படி வைத்து எம்பெருமான் நமக்கு இதோ இவர்தான் காட்டி கொடுக்கிறார்னா அப்ப இவர்தானே அனந்தன். அப்படிப்பட்ட அனந்தன் தொடக்கமான பல நித்திய சூரிகள், தொண்டர்கள், அவர்கள் எல்லோரும் கைங்கரியபரர்களாக இருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கோம், அங்க இருந்தா கூட தொண்டு பண்ணணுமான்னா எங்க இருந்தாலும் ஜீவாத்மா அடிமைதானே. இந்த உலகத்துல மட்டும்தான் தொண்டு கிடையாது. நித்திய சூரிகளாக சிறந்த வித்வான்கள், சம்சார சம்பந்தமே கிடையாது, துளி கூட கர்மம் கிடையாது, அப்படிப்பட்டவர்களும் எம்பெருமானுக்கு தொண்டு செய்கிறார்கள்னா அப்ப இது முக்கியமான கொள்கை. இந்த உலகத்தை விட்டு நாம வைகுந்தத்துக்கு சென்றாலும் இதோ அப்படியே அனுபவித்துக் கொண்டிருப்போம், சுகமே இருப்போம், சுகமாகத்தான் இருப்போம். ஆனால் கைங்கரியங்களை செய்து சுகமாக இருப்போம். எம்பெருமானுடைய திருமுக உல்லாசம் ஆனந்தத்தை பார்த்து சுகப்படுமே தவிர மற்ற நங்காமங்கள் மாற்று என்கிற அந்த கணக்கிலே எம்பெருமானுக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்து அவரை ஆனந்திப்போம். அதனாலதான் நித்தியசூரி பரிஷன் நிஷேபியமான, நித்தியசூரி சேவியமான நாய்னு இருக்கலாமே, பரிஷன் நிஷேபியமான நாய்னா அவர்கள் எல்லோருமே தொண்டிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். அப்போ கைங்கரியம் தான் நமக்கு வைகுந்தத்துல கிடைக்கிறது. அங்க போனால் பிராப்தியம் என்னன்னா பகவத் அனுபவ ஜனித பிரீத்திகாரித்த கைங்கரியம் தான் புருஷார்த்தம் என்பதையெல்லாம் இந்த ஒரு சிறு ஒரு வரிக்குள்ளேயே காட்டுகிறார். நாம அடைய தகுந்தது ஸ்ரீயப்பதியான அந்த எம்பெருமான்,
ஸ்ரீமதே நாராயணாய நமகாங்கிற அந்த வாக்கியத்திலையும் பிராப்தியம் இருவருமான சேர்த்தின்னு காட்டுகிறாரு. அது அப்படியே முதல் பதத்துல காட்டினார். சரி, அவர் எங்க இருக்கிறார் சுவாமி? இந்த உலகத்திலேயே அடையலாமான்னா இல்ல, அப்ராகிருதமான திவ்ய நித்திய விபூதியில போய்தான் அடைய வேண்டும், ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய். சரி, அங்க போனா நானும் அவர் மட்டும் தானா? இது மாதிரி வேற யாரானும் தொண்டு செய்வார்களா இல்லையா? முன்னாடி யாரானும் செய்து கொண்டிருக்கிறார்களான்னா ஏன் செய்யல? நித்திய சூரிகள் எத்தனையோ கணங்கணமா கூட்டம் கூட்டமா வைகுந்தத்துல இருந்து கொண்டு தொண்டு செய்கிறார்களே. அப்ப இத்தனை பேரோடு நம்பருமான் அங்கு எழுந்தருள் இருக்கிறானாம். சரி, இத்தனையும் இருந்தால் அபாப்த சமஸ்த காமன், அனைத்து காமங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்றியவனாய் அடைந்தவனாக எம்பெருமான் இருக்கிறான். அபாப்தன்னா அடைந்த, சமஸ்த அனைத்தும், காமங்கள் என்னென்ன விருப்பங்களோ, தனக்கு என்னென்ன இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் எதிர்பார்க்கிறாரோ அனைத்தையும் அந்தந்த க்ஷணத்திலேயே அப்படியே நிறைவு பெற்றதாய் அதை அடைந்தவனாக எம்பெருமான் இருக்கிறான். அவாப்த சமஸ்த காமனாய். அப்ப அவர் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். அவரிடத்துல ஏதோ குறை இருக்கு, இன்னும் அவருக்கு இது நிறைவேறலையா அப்படின்னு இருந்தால்தான் நாம ஏதோ நிறைய செய்யணும், நாம செய்து செய்து அவரை திருப்திப்படுத்தணுங்கிற அந்த தன்மை நமக்கு வரும். இப்ப அவரே அவாப்த சமஸ்த காமனா இருக்கிறாருன்னா இதற்கு மேல நாம எதையும் செய்து அவர் ஒரு எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ண போகிறார்னா கிடையாது. அவரே பூர்ணராக நிறைந்தவராக இருக்கிறார். இதைத்தான் நம்பிங்கிற திருநாமம் குறிக்கும். ஆங்காங்கு நம்பின்னு சேவிக்கிறோமே, வடிவழகிய நம்பி என்று திருக்குறுங்குடியில் எழுந்தருளுக்கிற எம்பெருமானுக்கு திருநாமம். இதுபோல ஆச்சாரியர்களுக்கு நம்பி என்று பெயர் உண்டு. நம்பிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பூர்ணகான்னு அர்த்தம். பூர்ணன்னா அனைத்து விருப்பங்களையும் அடைந்தவன், எல்லா கல்யாண குணங்களாலும் நிறைந்திருப்பவன், நம்மிடத்துல எதையும் எதிர்பார்க்காமல் தன்னை பார்த்து நமக்கு கொடுக்கக்கூடியவன். எல்லாம் இருக்கு சுவாமி, அவர் ஸ்ரீயப்பதியா இருக்கார், ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கார், இத்தனை பேரோடு சேர்ந்து இருக்கிறார், நமக்கு எதேனும் கொடுப்பாரா, எதையாலும் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பாரான்னா ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டார் சுவாமி. நீன்னு ஒரு ஜீவாத்மா என்னுடைய சொத்துன்னு இசைந்தால் போறோம், விளக்காமையே கொண்டு எம்பெருமான் அனுகிரகிக்கிறான். அப்ப அபாப்த சமஸ்த காமனாய், சரி, எல்லா விருப்பங்களையும் அடைந்தவர். அவர் எப்படி இருக்கார்? அகில மங்கள குண ஸ்வரூபனான சர்வேஸ்வரன். எல்லா விருப்பங்களையும் அடைந்தார் வாஸ்தவம். ஆனால் மங்களத்தன்மையோடு இருப்பாரா? என்னிடத்துல பல குற்றங்கள் இருக்கேன், நான் பிறந்ததிலிருந்து இந்த ஜென்மத்திலிருந்து பல குற்றங்களை பண்ணியிருக்கேன், பல பல ஜென்மங்கள் பிறவிகளா எடுத்து கொண்டிருக்கிறேன், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு எத்தனையோ ஜென்மங்களை எடுத்திருக்கிறேன். இப்ப என்னிடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் போகணுமே. அவர் ஓஹோன்னு இருக்கார், வாஸ்தவம் தான் எங்கேயோ இருக்கார், ஆனா என்னிடத்துல இருக்கிற குற்றங்கள் எல்லாம் போகுமா? அதை போக்கடிப்பரான்னு கேட்டா அதற்குத்தான் எல்லா விதமான மங்களத்தன்மைகளையும் கொண்டிருப்பவராக இருக்கிறார். பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம். தினமே சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தினுடைய தொடக்கத்திலே பீஷ்மர் தர்மபுத்திரனுக்கு உபதேசித்த அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப மங்கள பொருள்களுக்கெல்லாம் மங்களத்தன்மையை கொடுப்பவனே வெம்பெருமான் தான். அவன் அகில மங்கள குண ஸ்வரூபனான சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் யாரு? ஈஸ்வரன்னா நியமிக்கவன், சர்வேஸ்வரன் அனைவரையும் நியமிப்பவன். அவன் எப்படி இருக்கிறான்? அவருடைய ஸ்வரூபம் என்ன? அவருடைய தன்மை என்ன? அகில மங்கள குணம். எல்லா மங்கள குணங்களையும் அப்படியே ஒருங்க விட்டால், எல்லா குணங்களையும் சேர்த்து அப்படியே ஒரு பிடி பிடிச்சு வச்சால் அந்த உருவம் தான் எம்பெருமான். எம்பெருமான்கிறவர் யார்? சர்வேஸ்வரன் யாருன்னா இதோ ஒரே குணக்கடல். எல்லா மங்கள குணங்களையும் ஒன்றாக சேர்த்தால் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், சௌசீல்யம், வாத்சல்யம், சௌஹார்தம், சாமியம், காருண்யம், என்னென்ன குணங்கள் இருக்கோ அபரிமித கல்யாண குணங்கள், எல்லா கல்யாண குணங்களையும் ஒரு சேர அப்படி பிடித்தால் அவரே எம்பெருமானாக இருக்கிறார். அப்படி அகில மங்கள குணஸ்வரூபனான சர்வேஸ்வரன். அப்ப அத்தனை மங்களத்தன்மையோடு கூடியிருக்கிறார்னா அவரை பற்றினால் நம்முடைய நமக்கும் அந்த தோஷங்கள் எல்லாம் போகி மங்களத்தன்மை ஏற்படும். அப்ப இது எல்லாமே இப்ப பிராப்தியம். நாம எம்பெருமானத்தான் அடைய வேண்டும்ங்கிறதுக்கு வரிசையா படிக்கட்டு கட்டுகிறார். அவர் ஸ்ரீயப்பதி திருமகள் கேழ்வனாக இருப்பதினாலே இவரே நாம் அடைய தகுந்தவர். ஸ்ரீவைகுண்ட நிகேதனாக இருப்பதினாலே இவரே அடைய தகுந்தவர். ஸ்ரீமத் அனந்தமுக நித்தியசூரி பரிஷன் நிஷேபியமானனா இருக்கிறார்னா அப்ப நமக்கும் அவரிடத்துல தொண்டுதான், அவரிடத்துல கைங்கரியம் தான் நமக்கும் பிராப்தியம். சரி, அவர் நம்ம இடத்துல ஏதான எதிர்பார்த்தாதான் அதை கொடுப்பரா? அபாப்த சமஸ்த காமன், எல்லாத்தாலையும் நிறைவேறினவராக இருக்கிறார். நம்மிடத்துல எதையும் எதிர்பார்த்து குறைபட மாட்டார். சரி, நம்முடைய குற்றங்கள் தோஷங்கள் இருக்கே சுவாமி, அது எப்படி விலகும்னா அகில மங்கள குண ஸ்வரூபனாக எம்பெருமான் இருக்கிறார் சர்வேஸ்வரன். என்ன இப்படி சொன்னாரா? இது ஏதோ இவர் சொந்தமா தன்னுடைய புத்திக்கு எட்டினார் போல சொல்லி இருக்கிறாரான்னா இல்லையா, அதற்குத்தான் பிரமாணங்களை வரிசையா தெரிவிக்கிறார். பிரமாணங்களை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் பேசுவர்களே தவிர தன்னெஞ்சில் தோத்தினதை ஒரு நாளும் சொல்ல மாட்டார்களே. அப்ப வரிசையா எங்கிருந்து இதெல்லாம் சொல்லுகிறேன்? நான் ஏதோ இன்னைக்கு நேத்தைக்கு புதுசா கண்டுபிடித்து ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லல. ஆராய்ச்சி பண்ணது வாஸ்தவம் தான், ஆனா வேதங்களே அதை தெரிவித்திருக்கின்றன, அதை அடிப்படையாக கொண்டுதான் தெரிவித்தேன் என்று அந்த வேத வாக்கியங்களை வரிசையா தெரிவிக்கிறார்.
ஸ்ருதிகள்ல இருந்து பிரமாணங்கள் எடுக்கிறார், இதிகாச புராணங்கள்ல இருந்து எடுக்கிறார். அந்த பிரமாணங்களை சற்று பார்க்கலாம். க்ஷயந்தமஸ்ய ரஜசப்பராகே என்றும், திரிபாதஸ்ய அமிர்தம் திவி என்றும், ததக்ஷரே பரமே வியோமன் என்றும், யோ அஸ்ய அத்தியக்ஷா பரமே வியோமன் என்றும், தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயா என்றும், சகல ஜகத் இதானுசாசன பிரவருத்தங்களான நிகில நிகமாந்த சஹசிரங்களிலும், சஹசிரம்னா ஆயிரம், ஆயிரமான நிகில நிகமாந்தம், நிகமாந்தம்ங்கிறது தான் வேதங்கள், வேதாந்தங்கள். நிகமம்னா வேதம், நிகமாந்தம்னா வேதாந்தம், வேதத்தினுடைய முடிவான சாரமான பகுதி, வேதத்தினுடைய எல்லையான பகுதி, அதுதான் வேதாந்தம். நிகமாந்தம் ஆயிரக்கணக்கான வேதாந்த வாக்கியங்களிலே இப்படி அந்த பரமபதம் விவரிக்கப்படுகிறது. இப்ப பரமபதம்னு தெரிவித்தாரா? அந்த ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறது வேதங்கள்ல இப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதான் தெரிவிக்கிறார். அது இத்தனை வேதங்கள் இருக்கான், வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. நிகிலன்னா அனைத்தும் அர்த்தம். சகல, அகில, நிகில எல்லா சொல்லுக்கும் அனைத்து என்று அந்த பொருள் தான். அப்ப அனைத்து வேதாந்த வாக்கியங்களிலிருந்தும் இதுதான் நமக்கு சாரமாக கிடைக்கிறது. பரமபதம்ங்கிற அந்த ஸ்தானத்தை பத்தி இப்படித்தான் பேசுகின்றன. சரி, இந்த வேதங்கள் எப்படிப்பட்டவை? வேதம் சொல்லித்துன்னு நம்ம ஏத்துக்கணுமான்னா சகல ஜகத் இதானுசாசன பிரவருத்தங்களான நம்முடைய ஹிதத்திற்கே இந்த வேதாந்தங்கள் வழிவகை செய்கின்றனமா. வேதங்கள் சொல்லித்துன்னா நம்ம கேட்கணுமான்னா வைத்தியர் சொன்னா கேட்போமா இல்லையா? வைத்தியர் ரொம்ப கசப்பான மருந்து கொடுக்கிறார், ஏதோ வியாதின்னா பத்தியமா சாப்பிடணுங்கிறார், அதை சாப்பிடக்கூடாது எது சாப்பிடக்கூடாதுங்கிறார், ரண சிகிச்சை அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றார். சுவாமி என்ன வெட்டுறார், என்ன இவ்வளவு துன்பப்படுத்துகிறார், துன்புறுத்துகிறார். ஆனாலும் வைத்தியர்னு அவருக்கு கட்டுப்பட்டு எல்லாம் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன்னா என்னுடைய நன்மைக்கு சொல்றார் சுவாமி. வைத்தியர் சொன்னா அத்தனையும் நன்மைக்குன்னு ஏத்துக்கிறோமா இல்லையா? நேரடியா உடலுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆனாலும் அவர் சொல்லுவதெல்லாம் நன்மைன்னு எவ்வளவு உறுதியோட ஏத்துக்கிறோம். அதுதான் ஹிதம், ஹிதம்னு தெரிவிப்பார்கள். பிரியம்னு ஒண்ணும், ஹிதம்னு ஒண்ணும். பிரியம் என்றால் மனசுக்கு பிடித்தது பிரியம். என்னுடைய மனசுக்கு பிடிச்சது மாதிரி யார் பேசுகிறார்களோ அவர்கள்லாம் பிரியத்தை சொல்றான்னு அர்த்தம். இல்ல ஆத்மாவுக்கு எது நன்மை பயக்கும், உண்மையில இந்த ஜீவாத்மாவுக்கு எது நன்மை கொடுக்குமோ அதை யாரான ஒருத்தர் சொன்னா அவர் தான் ஹிதத்தை சொல்றான்னு அர்த்தம். இப்ப இந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன பண்றதுன்னா நமக்கு ஹிதத்தை கொடுக்கறதாம். சகல ஜகத்து ஹித அனுசாசன. சாசனம், சாசனம்னா சாசிக்கிறது. இதை இப்படி செய், இதை இப்படி செய்யாதே, இதை செய், இப்படி வாழு, இப்படி நடன்னு நமக்கு எது கட்டளை இடுகிறதோ அது சாசனம். அனுசாசனம் பின்தொடர்ந்து சொல்லுகிறது. எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை பின்தொடர்ந்து சொல்லணும். வேதங்கள்ங்கிறது நித்தியமா? அனந்தாவை வேதாக, நித்தியமானது, நிரவத்தியமானது, அபௌருஷேயமானது, என்னென்னைக்கும் இருக்கு. பெருமானுடைய மூச்சு காத்தாகவே இந்த வேதங்கள் இருக்குன்னு சொல்றோம். அந்த வேதங்கள் இப்ப எதையோ பின்தொடர்கின்றன. சாசனம்னு இல்ல, அனுசாசனம்னா பெருமானுடைய திருவுள்ளத்தை பின்தொடர்ந்தே இந்த வேத வாக்கியங்கள் பேசுகின்றன. சரி, பெருமானுடைய திருவுள்ளம் எதை நோக்கி இருக்கு? ஜெகத்தினுடைய ஹிதம். ஜெகத்துல இருக்கக்கூடிய சேத்தனங்கள் அச்சேதனங்கள், இதுல அச்சேதனமான பொருள்களுக்கு ஒன்றும் பெரிய ஹிதத்தை சொல்ல முடியாது. அறிவிருக்கிற நமக்குத்தான் இது நன்மை பயக்கும்னு சொல்லி நம்ம திருத்த முடியும். அப்ப பொதுவா ஜெகத்துங்கிற அந்த சொல்லுக்கு சேத்தனம்னே அர்த்தம் பண்ணிக்கலாம். சேத்தனர்களான ஜீவாத்மாக்களை நமக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியது, நன்மையே எம்பெருமான் பார்த்து கொண்டிருக்கிறாராம். அப்ப ஜெகத்து என்ற அந்த சொல்லு அது சேத்தனர்களான ஜீவாத்மாக்கள் நம்மை குறித்து நம்முடைய நன்மைக்காகவே இந்த சாஸ்திரங்கள் நமக்கு உபதேசிக்கின்றன. அப்ப சகல ஜகத், ஜகத்துல கூட ஏதோ ஒரு பகுதி பாரத தேசம் மட்டும்தான் நன்கு உஜ்ஜீவனம் அடையணும், மற்ற கண்டங்கள் இருக்கிறவாள்லாம் உஜ்ஜீவனம் அடையக்கூடாது. சகல ஜகத், ஜகத்துன்னா வெறும் இந்த பூமி இல்ல, அண்டம் முழுக்க ஜகத்துன்னு அர்த்தம். ஜகத்துங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா நித்திய விபூதின்னு பரமபதம் இருக்கா, அதை தவிர்ந்த மற்ற அனைத்தும் ஜகத். அது எத்தனை கோடிக்கணக்கான அண்டங்களோ எல்லா அண்டங்களும் ஜகத்து தான். நாம ஜகத்துன்னா ஏதோ நாம வாழக்கூடிய இந்த நிலம், இந்த நிலப்பரப்பு, இந்த பூமி உருண்டை, இது மட்டும் ஜகத்து நினைத்து கொண்டிருக்கிறோம். கிடையவே கிடையாது. மொத்த அண்டங்கள், அனைத்து அண்டங்கள், கோடிக்கணக்கான அண்டங்களும் சேர்ந்தது ஜகத்து. இத்தனை ஜகத்துக்கும் நன்மை தரக்கூடியதுதான் இந்த சாஸ்திரங்களா. சாதாரண ஒரு வச்சனமே சொல்லுவது உண்டே, மாதா பித்ரு சகசிரேபியோ வத்சலதரம் சாஸ்திரம். நமக்கு மிகுந்த அன்பை பொழிபவர்கள் யாரு? குழந்தையா இருக்கிற காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் நம்முடைய தாய் தகப்பன், பெற்றோர்கள் தான் நம்மிடத்துல அன்போடு. தாயார் மிகுந்த அன்பு, தகப்பனாவது கொஞ்சம் பிரியம், ஹிதம் ரெண்டுத்தையும் கலந்து காட்டுவார். ஹிதத்தே எப்பொழுதும் நோக்காக இருப்பார். அப்போ ஒருவனுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள்னு பார்க்கிறோமே. இது ஏதோ இந்த பிறவியில ரெண்டு பேர், ஒரு தாய் ஒரு தகப்பன் நமக்கு நன்மையை கொடுக்கலாம். ஆனா எண்ணின்ன பல பல பிறவிகளா நம்ம பிறந்து கொண்டிருக்கிறோமே. ஒவ்வொரு பிறவியிலும் எத்தனையோ தாய் தந்தையர் இருந்தால் சரி, அப்படியும் இருக்கட்டும். எல்லா தாய் தந்தையரும் தேடி பிடித்து ஒரு தராசு தட்டுல வைத்தாலும் இன்னொரு தராசு தட்டுல வேதங்களை வைத்தால்
இப்படி எத்தனையோ ஜென்மங்கள் நமக்கு எத்தனை தாய் தந்தையர்கள் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரை சேர்த்து வைத்தாலும் அவர்கள் காட்டக்கூடிய அன்பை காட்டிலும் சாஸ்திரங்கள் நம்ம இடத்துல காட்டக்கூடிய அன்புங்கிறது மிகவும் உயர்ந்தது. அந்த சாஸ்திரங்கள்னால காட்டக்கூடிய அன்பிற்கு சமமாக மற்றொரு அன்பு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரங்கள் ஹிதத்தையே நமக்கு உபதேசிக்கின்றன. இப்ப அந்த சாஸ்திரங்களுக்குள்ளே பரமபதம் எப்படி இருக்கிறதுன்னு தெரிவிக்கப்படுகிறது. க்ஷயந்தமஸ்ய ரஜச பராகே, க்ஷயந்தம் அஸ்ய ரஜசா பராகே. ரஜஸ் ரஜோகுணம், ரஜஸ்ன்னு ஒன்ன சொன்னால் முக்குணங்களையுமே சேர்த்துடலாம். ரஜஸ் சத்தம், ரஜஸ் தமைதி குணாக பிரகிருதி சம்பவாகான்னு கண்ணன் கீதையில தெரிவித்தார். பிரகிருதிங்கிற அச்சேதன தத்துவம் மூலப்பொருள், அதிலிருந்து படைக்கப்பட்டதுதான் இந்த ஜகத்தே. இந்த அண்டங்களோ எல்லாமே மூலப்பொருளான பிரகிருத்திலிருந்து உண்டானதா. எப்ப மூலப்பொருள்ல சத்வரஜஸ்தமசுங்கிற 3 குணங்கள் இருக்கோ உண்டான பொருள்கள்லயும் அதே குணங்கள் தானே இருக்கும். அப்ப அந்த பிரகிருத்தினாலே உண்டாக்கப்பட்ட இந்த ஜகத்து முழுவதும் சத்வரஜஸ் தமசுங்கிற குணங்களோடு கூடியதா. ஆனா பரமபதம் எப்படிப்பட்டது? அஸ்ய க்ஷயந்தம் ரஜச பராகே, இதை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது, மிக மிக உயர்ந்ததுங்கிறது. பராகேன்னா மிக 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 உயர்ந்தது. அதற்கும் இதற்கும் ஒரு சேர்த்து எங்கேயோன்னு ஒரு தொட்டுன்னு இருக்குமான்னா தொட்டுன்னு இருக்கிற அந்த ஒரு தொடர்பு கூட இதற்கு கிடையாது. இதை விட அது பல மடங்கு உயர்ந்தது. ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம், இந்த உலகத்து சத்வகுணத்தை காட்டிலும் அது வைகுந்தத்தில் இருப்பதுங்கிறது சுத்த சத்வகுணமா, அது இன்னும் மிகவும் உயர்ந்ததுன்னு தெரிவித்தது. இது எங்க இருக்கு? ருக்வேதத்துல அஷ்டகத்துல சொல்லக்கூடிய வாக்கியம். அடுத்து திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, திவி என்பதுதான் அந்த மேலுலகம். பரமபதம் நித்திய விபூதி. அது திரிபாத அஸ்ய அமிர்தம். அமிர்தம், மிருதம்னா அழிவது, அமிர்தம் அழிவே கிடையாது, நஸ்வரமா நைஷ், அதாவது அதற்கு அழிவு கிடையாது, தோன்றி மறையாது, நித்தியமாக இருப்பது. அப்படிப்பட்ட அந்த திவி பரமபதம் அது எப்படிப்பட்டதுன்னா திரிபாத், 3 அளவு பெரிதது என்று தெரிவிக்கிறது. இந்த அண்டம் இருக்கே, இந்த ஜகத் இருக்கே, இதெல்லாம் ஒரு பகுதின்னு வைத்துக் கொண்டால் இதை போல மும்மடங்கை விட பெரிதானது அந்த வைகுந்தம்ங்கிற லோகமா. மனசுல ஓரளவுக்கான கொஞ்சமாவது கற்பனை பண்ணி பார்க்கணும் இல்லையா? வைகுண்டம் வைகுண்டம்னு ஒரு இடம் இருக்குன்னா அது எப்படி இருக்கும், எந்த அளவு இருக்கும்னா ஓரளவுக்கு நமக்கு மனசுல பிடிக்கணும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உபனிஷத் தெரிவிக்கிறது. அவ்வளவுதானா? நம்முடைய உலகத்தை போல நம்முடைய ஜகத்தை போல இது 1 மடங்கு, அது 3 மடங்கு தானான்னா அது ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொன்னதை ஒழிந்து அதனுடைய அளவு அவ்வளவு கிடையாது. அது அளவு இறந்தது அந்த நித்திய விபூதி. இருந்தாலும் நம்முடைய மனசு பிடிக்கணுமே. அப்ப இந்த ஜகத்து, இந்த அண்டங்கள் எல்லாம் ஒரு பகுதின்னு வச்சுட்டால் இது 1/4 பங்கா. இதை போல மீதி மும்மடங்கு 3, அதுதான் திரிபாத். அஸ்ய திரிபாத் அமிர்தம் திவி, அந்த திவியான அந்த பரமபதம்ங்கிறது மும்மடங்கு பெரிதானது என்று தெரிவிக்கிறது. அப்ப வேதத்திலேயே உபனிஷத்திலேயே ரிக்வேதத்திலேயும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இது இந்த திரிபாதஸ்ய அமிர்தம் திவிங்கிறது புருஷ சூக்தத்தினுடைய வாக்கியமா. அப்ப வேதங்கள், ரிக்குங்கிறது வேதம், அடுத்து உபனிஷத்து புருஷ சூக்தம், வேதாந்தங்கள்ல 2த்துலயுமே பரமபதமானது அமைந்திருக்கிறது. இந்த ரஜசு தமசுங்கிற குணங்களை காட்டி அப்பாற்பட்டதாய் இதைவிட மும்மடங்கு பெரிதானதாய் ஒரு இடம் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறதா 2 பிரமாணங்கள். அடுத்து என்றும், அடுத்து யோ அஸ்ய அத்தியக்ஷா பரமே வியோமன். இப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு அத்தியக்ஷர் இருக்காருன்னு சொல்றது. இப்ப இது வரைக்கும் ஒரு இடம் இருக்குன்னு பார்த்தோம். சத்தம் ரஜசு தமசுங்கிற இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டதாய் உயர்ந்த இடம் இருக்கு, வாஸ்தவம். அந்த இடம் எவ்வளவு பெரியது? இந்த நம்ம கண்ணால கொஞ்சம் கிரகிக்கக்கூடிய இந்த இடம், இத மாதிரி அண்டம், கோடிக்கணக்கான அண்டங்கள் சேர்ந்தது ஜகத்து, அதை விட மும்மடங்கு பெரிதானது வைகுண்டம்னு மனசுல வாங்கிட்டோமா? சரி, அப்பேற்பட்ட வைகுண்டத்துக்கு தலைவர்னு யாரோ ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அந்த இடத்துக்கு இருக்காரே. அஸ்ய அத்தியக்ஷா பரமே வியோமன், இதற்கு அத்தியக்ஷராய், தலைவராய், அத்தை நியமிக்க கூடியவராய் அந்த உயர்ந்த வியோமன். வியோமன்கிறது ஆகாசம். வியோமம்ங்கிற அந்த சப்தத்திற்கு ஆகாசம்னு பெயர். பரமே வியோமன் என்றால் பரம ஆகாசம். மாக வைகுந்தம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. மாகம், கம்னாலும் ஆகாசம். மாகம்னா கண்ணால இப்படி பார்க்கக்கூடிய இந்த ஆகாசத்தை விட பல மடங்கு உயர்ந்தது, நித்தியமானது, அபௌருஷேயமானது, திவ்யமானது என்ன அர்த்தம்? அப்ப பரமே வியோமன், ரொம்ப உயர்ந்ததாய், பரமமானதாய். பரமம் என்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? எந்த இடத்துல பரமங்கிற அந்த சொல்லை கை கொண்டாலும் இதற்கு சமமானதோ இதற்கு மேம்பட்டதோ இல்லைன்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு பரமன்னு திருநாமம் உண்டு. இப்ப இந்த பரமபதம் அந்த இடத்திற்கு பரமன்கிற அந்த சொல்ல சேர்க்கிறோம். இன்னும் எத்தனையோ இடத்துல பரமம்னு சேர்த்தால் அந்த ஒவ்வொரு இடத்துலயும் பரமங்கிற சொல்லுக்கு இதுதான் அர்த்தம். பரோ மாஸ்மாதிதி பரமஹா, இவனை காட்டிலும் பரஹ, மேம்பட்டவன் ஒருத்தன் கிடையாது. அதனால எம்பெருமானுக்கு பரமன் என்று பெயர். இந்த வைகுந்தமாகிற இடத்தை காட்டிலும் மேம்பட்டதாய் மற்றொரு இடம் கிடையாது. எப்ப மேம்பட்டதோ இல்லையோ சமமானதும் கிடையாது. அப்ப அதற்கு கீழ்பட்டதுதான் மற்ற இடங்கள். அப்போ பரமே, அக்ஷரே,
பரமே வியோமன் என்று, ததக்ஷரே பரமே வியோமன் என்று தெரிவித்தது. தது அக்ஷரே பரமே வியோமன். பரமே வியோமன்கிற அந்த ஆகாசம் அக்ஷரம், க்ஷரம்னா அழிந்து போதல், அக்ஷரம்னா அழியாததாக இருக்கிறது என்றும், யோ அஸ்ய அத்தியக்ஷா, இந்த பரமவியோமம்ங்கிற சொல்லக்கூடிய அந்த ஆகாசமாகிற அந்த வைகுண்டத்திற்கு அத்தியக்ஷன் தலைவன் என்ன ஒருத்தர் இருக்கார், அவர்தான் நியமிக்கிறார் என்ன அத்தை தெரிவித்தது. சரி, நியமிக்கிறவர் யார்? அவருக்கு ஏதாவது தனியா அடையாளம் இருக்கா இல்லையா? நியமிக்கிறார்னா யாரோ நானும் நீங்களும் அங்க போய் நியமிக்க முடியுமானா அப்படியெல்லாம் தேர்தல் வச்சு யாரையோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்தெல்லாம் அங்க நியமிக்க முடியாது. என்னென்னும் ஒருத்தரே இருந்து நியமிக்கிறார். தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா என்றும், தத் விஷ்ணோஹோ பரமம் பதம், இப்பேற்பட்ட இந்த பெரிய பரமம் பதம் இது யாருக்கு சொத்தா இருக்கு? விஷ்ணோஹோ பரமம் பதம், விஷ்ணு என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த அந்த தெய்வம், உயர்ந்த தேவதை பரமாத்மா, அவருக்கே இது சொத்தாக அமைந்திருக்கிறது. தத்விஷ்ணோஹோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா, எப்பொழுதும் அதை கண்களாலே பருகிக் கொண்டே இருக்கிறார்களாம். சதா பஷ்யந்தி, ஒரு காலம் நடுவுல தடங்கள் இல்லாமல், ஒரு காலம் இடைவெளி இல்லாமல், வேற எந்த இதுலையும் கண்ணை செலுத்தாமல் எம்பெருமானையே பருகி கழித்து கொண்டிருக்கிறார்கள். துலக்கமில்லா நல்தவ முனிவர் கரை கண்டோர் என்ன ஆழ்வாரும் தெரிவித்தாரே, அந்த மாதிரி துளியும் துலக்கம்னா அதுல இருந்து விட்டு பிரியாமல், ஆயாசம் இல்லாமல் அப்படியே பார்த்து 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 அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்களாம். சதா பஷ்யந்தி சூரையா. அப்ப விஷ்ணு என்ன ஒரு எம்பெருமான், அவர்தான் பரமாத்மா, அவர்தான் இப்பேற்பட்ட இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாயகனா இருக்கார். இது சத்வரஜசு தமசுங்கிற குணங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த பெரிய அண்டத்தை போல இதை விட மும்மடங்கு பெரிதானது என்றெல்லாம் அப்படி தெரிவித்தது. பரமாகாசம் என்று அதற்கு பெயர் என்று இப்படியெல்லாம் உபனிஷத்து தெரிவித்தது. சகல ஜெகத் இதானுசாசன பிரவருத்தங்களான ஹித அனுசாசன பிரவருத்தங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு நன்மையை சொல்லுவதிலேயே ஈடுபட்டிருப்பது, அதையே செய்து கொண்டிருப்பது. நிகில நிகமாந்த சகசிரங்களிலும் இப்படி ஆயிரக்கணக்கான வேத வாக்கியங்கள் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு 4-5 சொன்னனே தவிர எல்லா வேத வாக்கியங்களுக்கும் இதுதான் தாத்பரியம், இதுதான் கருத்து என்று சொல்லி மேலையும் பிரமாணங்களை தெரிவிக்கிறார். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சஹா என்றும், வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீசகாயோ ஜனார்தனஹ உபாபியாம் பூமி நீளாபியாம் சேவிதா பரமேஸ்வரஹ என்றும், அத்தியர்கானல தீப்தம் தத்ஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனஹ ஸ்வயைவ பிரபயா ராஜன் துஷ்பிரேக்ஷம் தேவ தானவைஹி என்றும், ஆக்ரீடோ விவிதாராஜன் பத்மின்யஷ் அமலோதகாக ஏதேவை நிறையாஸ்தாத ஸ்தானஸ்ய பரமாத்மனஹா என்றும், காலம் ச பச்சதே யத்ர ந காலஸ்தத்ரவை பிரபு என்றும், கலா முகூர்த்தாதிமயஷ்ச காலோன யத் விபூதேஹே பரிணாமஹேது என்றும், அண்டகோஷாத் ச ஆவரணாத் அமுஷ்மாத் பரத பிரபோ ஸ்திதோஹம் பரமே வியோமன் அப்ராகிருத ஷரீரவான் என்றும், யத்தத் புராணம் ஆகாசம் சர்வஸ்மாத் பரமம் துருவம் யத்பதம் பிராப்ய தத்வஜ்ஞாஹ முச்யந்தே சர்வகில்பிஷைஹி என்றும், அண்டேபியஹ பரதோ நித்யம் திரிபாதேன விராஜதே இதரேன து பாதேன பிராகிருதே அண்டே விராஜதே என்றும், இத்தியாதியான யோக யாக்ஞவல்ய பஞ்சமவேத புராணரத்ன சமுதஞ்சித பிராமான்ய பாஞ்சராத்திராதி வச்சன சஞ்சயங்களிலும் இது வரைக்கும் வேதாந்தங்களுடைய வாக்கியங்களை எடுத்தார். அது மட்டும் இல்லாது யோகத்துக்கு நன்கு கைவரப்பெற்றவர், யோக சாஸ்திரத்தை நன்கு கைவரப்பெற்றவரான யாக்ஞவல்யர் முதலான ரிஷிகள் அவர்கள் செய்தருணின ஸ்மிருதி கிரந்தங்கள், ஸ்ருதிகள்ல இருந்து பிரமாணத்தை காட்டார். ஸ்ருதிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? காதாலேயே கேட்கப்பட்டு கேட்கப்பட்டு வளர்ந்து வந்தது இந்த ஸ்ருதிகள், வேதாந்தங்கள். இன்னைக்கு மாதிரி புஸ்தகம் அச்சு போட்டு அதை வச்சு வாசித்து படித்து இப்படியெல்லாம் இந்த வேதங்களை வளர்க்கல. ஆச்சாரியருடைய உச்சாரணம், சிஷ்யனுடைய அனுச்சாரணம், அனுச்சாரணத்தினாலேயே இந்த வேதங்கள் வளர்க்கப்பட்டது. அப்ப காதுதான் முக்கிய கருவி. காதால கேட்டு கேட்டு சிஷ்யர்கள் சொல்ல சொல்ல அப்படியே எழுதா கிளவியாக வந்ததா, அதனால அதற்கு ஸ்ருதி என்று பெயர். சரி, அப்படி ஸ்ருதிகள் இருந்தாலும் நாம தினமுமே வாழ்க்கையில கடைபிடிக்கணுமே. கார்த்தால எழுந்தா ஆச்சமனம் பண்ணணும், ஒரு பகிர் பூமிக்கு போயிட்டு வந்தா என்னென்ன பண்ணணும், எப்படி தீர்த்தம் ஆடணும், எப்படி வஸ்திரத்தை உடுத்திக்கணும், அதற்கு மேல என்ன செய்யணும், எப்படி உணவு உண்ணணும், பெருமானுக்கு எப்படி திருவாராதனம் பண்ணணும், நித்தியபடி என்னென்ன கைங்கரியங்களை செய்யணும், இதெல்லாம் அப்படியே நேர வேதங்களை வாசிச்சா அது அப்படியே அட்டவணையா பட்டியல் போட்டு கொடுக்குமானா அப்படியெல்லாம் கொடுக்காது. அது தத்துவபரங்களாக உபதேசித்து கொண்டு போகும். ஆனால் இந்த ஸ்மிருதி நூல்கள் இருக்கே, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமா. உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னென்ன செய்யணும், ஒருவன் இன்னென்ன வர்ணத்துல பிறந்தால் இன்னென்ன காரியங்களை செய்யணும், இதுதான் இவனுக்கு இயற்கையான தன்மை என்னெல்லாம் பிரித்து ஒரு நாள்ல கார்த்தால இருந்து இரவு வரைக்கும் என்னென்ன செய்யணும், அவன் முக்கியமா அந்தந்த கட்டங்கள்ல
இந்த வாலிபனா இருக்கிறச்ச என்ன செய்யணும், பிரம்மச்சரிய ஆசிரமத்துல என்ன செய்யணும், விவாக ஆசிரமத்துல என்ன செய்யணும், வானப்பிரஸ்தன் என்ன செய்யணும், சன்னியாச ஆசிரமத்துல என்ன செய்யணும், என்னெல்லாம் ஒரு வாழ்க்கையை பிரித்து ஒவ்வொருத்தனும் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை கொடுப்பது ஸ்மிருதி கிரந்தங்கள். இன்னைக்கும் நாம விவாகம், சீமந்தம் இந்த மாதிரியான உபநயனம் முதலான சம்ஸ்காரங்களை பண்றோம்னா இதெல்லாம் ஏதோ வெறும் வேதங்கள் அடிப்படையாக கொண்டு செய்யல, ஸ்மிருதி நூல்கள், அந்த ஸ்மிருதி கிரந்தங்கள் அடிப்படையாக கொண்டுதான் இத்தனை கர்மாக்களை செய்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட ஸ்மிருதி நூல்களை அருளி செய்திருப்பவர் யாக்ஞவல்யர், வசிஷ்டர், பராசரர், மனு, எத்தனையோ ரிஷிகள், எத்தனையோ பெரியவர்கள். அவர்கள் செய்தருளின அந்த ஸ்மிருதி நூல்களையும் இங்க துணையாக கொள்ள வேண்டும். வேதத்தை பிரமாணமாக கொள்ளும் பொழுது வெறும் இதிகாச புராணேபியோ வேதம் சமுபபிரம்மயேத் விவேத் அல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி என்ன வேதமே பயப்படுகிறதா. யாரோ ஒருவன் நான் வேதத்துக்கு பொருள் சொல்ல வருகிறேன் என்று வேதாங்க வாக்கியங்களை வாசித்து பொருள் சொல்ல வந்தால் அந்த வேத மாதா, அந்த வேத புருஷனே பயந்து விடுமா. ஐயோ என்ன தனியா இவங்க கிழிச்சிட போறானான்னு தெரியலையே, சரியா வாசித்து பொருள் கொள்ளாமல் அப்படி எப்படி படிச்சு கிழிக்கிறேன்னு சொல்றவன் அந்த மாதிரி இந்த வேதத்தையே கிழிச்சிட போறான் போல் இருக்கேன்னு அது பயப்படுமா. ஏன்னா சரியா எப்படி பொருள் கொள்ளணும்னா அது துணையாக மற்ற நூல்களையும் கொள்ள வேண்டும். இதிகாச புராணாபியோ வேதம் சமுபபிரம்மயேத். இதிகாசம் ஸ்ரீ ராமாயணம், மகாபாரதம் இந்த இரண்டையும் துணையாக கொள்ள வேண்டும். புராணங்கள், சாத்திக புராணங்கள்னு இருக்கக்கூடிய அந்த 6 புராணங்கள் அதையும் கை கொண்டு இரண்டோடும் சேர்த்து இதிகாச புராணங்களோடு சேர்த்துதான் வேதார்த்தங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இதிகாச புராணங்கள்னா அது மட்டும் அல்ல, ஸ்மிருதி நூல்கள். ஏன்னா இந்த ஸ்ருதிங்கிற வேதத்தை நினைத்து நினைத்து எழுதப்பட்டதுதான் ஸ்மிருதி. ஸ்மரணம் நினைவு, ஸ்மிருதி நினைவிலே கொண்டு எழுதப்பட்டவைகள் ஸ்மிருதிகள். எதை நினைவிலே கொண்டு எழுதியிருக்கிறார்கள்? நம்முடைய துர்கதி, ஐயோ நமக்கு எதுவுமே தெரியலையே, இந்த ஜனங்கள் எப்படியான திருத்தணும்னு அதை நினைவில கொண்டார்கள், அது ஒண்ணும். அதே சமயத்துல வேதங்களை நினைவிலே கொண்டு வேதம் இப்படிதான் சொல்றது, இதுதான் அதற்கு கருத்து என்பதை நினைவிலே கொண்டு அதை எப்படியே நமக்கு கொடுத்ததுதான் இந்த ஸ்மிருதி நூல்கள். அந்த ஸ்மிருதி நூல்களை கை கொண்டு இப்ப பரமபதம்ங்கிறது இதுலயும் விளக்கப்பட்டிருக்கேன். வெறும் வேதாந்தங்கள்ல மட்டும் இல்லை, அந்த உயர்ந்த பரமபதம்ங்கிறது இத்தனை வாக்கியங்கள், இத்தனை பிரமாணங்கள் தெரிவிக்கின்றன. யோக யாக்ஞவல்ய பஞ்சம வேத புராண ரத்ன. பஞ்சம வேதம் மகாபாரதம், பாரத பஞ்சமோ வேதா என்று 5வது வேதமாகவே மகாபாரதம் கொண்டாடப்படுகிறது. வேதவியாசர் 4 வேதங்களை அருளி செய்தார்னா பிரித்து கொடுத்தார், பகுத்து கொடுத்தார். அப்புறம் தான் யோசித்தார், இதெல்லாம் அந்தணர்களுக்குன்னே செய்து விட்டேனே, மற்ற சாமானியப்பட்டவர்கள் மற்றையோர்களும் இந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டு அவர்களும் கை கொள்ள வேண்டும்னா அவர்களுக்கு எளிமையாக கதாபாகமாக ஒரு நூலை, தத்துவார்த்தங்களை விளக்கமாக போல ஒரு நூலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆலோசித்து செய்ததுதான் பாரதா, மகாபாரதம்ங்கிற அந்த உயர்ந்த கிரந்தம். இப்போ பஞ்சம வேதம் என்னால் மகாபாரதம் பஞ்சம வேதம். அதற்கு மேல புராண ரத்னம், சாத்திக புராணங்களுக்குள்ளே புராண ரத்னம், மந்திர ரத்னம், துவய மகாமந்திரம், புராண ரத்னம் ஸ்ரீ விஷ்ணு புராணம். என்ன அந்த விஷ்ணு புராணத்தினுடைய வாக்கியங்கள் சமுதஞ்சித, இத்தோடு சேர்ந்து உயர்ந்ததாய். சமுதஞ்சிதன்னா இதற்கு சமமானதாய், இதற்கெல்லாம் எவ்வளவு உயர்த்தி இருக்கோ பெருமை இருக்கோ அதே போல பெருமை கொண்டதாய். என்னது இருக்கு? பிராமான்ய பாஞ்சராத்திர சமுதஞ்சித பிராமான்ய, இதற்கு சமமான பிரமாண தன்மை. பிராமான்யம்னா பிரமாணமாகும் தன்மை, இதுவும் பிரமாணம் தான், ஏற்றுக்கொள்ளலாம், அங்கீகரிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய தன்மை எதற்கு உண்டு? பாஞ்சராத்திரம். பாஞ்சராத்திரம்ங்கிற அந்த சாஸ்திரம் இருக்கே, அதுவும் இந்த விஷ்ணு புராணம், மகாபாரதம் இதெல்லாம் எவ்வளவு பெருமை கொண்டிருக்கிறதோ அதே போல பெருமை கொண்டிருப்பது. என்ன இந்த பாஞ்சராத்திராதி, பாஞ்சராத்திர ஆதி, இதுல வேற ஒரு ஆதி சேர்த்துட்டார். ஏற்கனவே பல நூல்களை சொல்லிட்டார். யாக்ஞவல்யர் முதலான ஸ்மிருதிகள், அவர்கள் யாக்ஞவல்யர் ரிஷி முதலானவர்கள் அருளி செய்த ஸ்மிருதிகள், அப்புறம் வியாசர் பண்ணின பஞ்சம வேதமாகிற மகாபாரதம், ஸ்ரீவிஷ்ணு புராணம் பராசரரியத்தின ஸ்ரீவிஷ்ணு புராணம் புராண ரத்னம், அதற்கு சேர சமமான பெருமை கொண்டிருக்கக்கூடியதான பாஞ்சராத்திர சாஸ்திரம், இது முதலான இன்னும் நூல்கள் பல பல உள்ளன. என்னென்ன நூல்கள் உள்ளனவோ அதற்குன்னு வியாக்கியானங்கள் இருக்கு, பாஷ்யங்கள் இருக்கு, வார்த்திகங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டு பார்த்தால் இதுதான் கிடைக்கிறது. வச்சன சஞ்சயங்கள், சஞ்சயம்னா கூட்டம், வச்சனங்கள், வாக்கியங்கள், இத்தனை கூட்டங்களையும் கொண்டு. இன்னும் நம்ம அந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை பார்க்கல, அதை மேற்கொண்டு பார்க்கலாம். அப்ப கீழே காட்டும் பொழுது பிரமாணங்களை காட்டி கொண்டு வருகிறார். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதைஹி சஹா. நிச்சயமே அனுசந்திக்கிறோம். பெருமானுடைய திருவாராதனத்துல மந்திர புஷ்பத்துல இந்த ஸ்லோகத்திலே சேவிப்பது என்ன வழக்கமாக பெரியோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது எங்க இருக்குன்னா பெரியோர்கள் சொல்லும் பொழுது லிங்க புராணம், லிங்க புராணத்தினுடைய கடைசியில இந்த வாக்கியம் இருக்கான். இந்த லிங்கம் லிங்கம்னு எல்லாரும் ஓஹோன்னு கொண்டாடுறாளே, அந்த லிங்கத்துக்கு என்ன பெருமைன்னு ஒருத்தர் கேட்க, அதற்கு பிரம்மா நாரதர் முதலானவர்கள்லாம் அந்த லிங்கத்துக்கு உண்டான பெருமைகளை எல்லாம் வரிசையா சொல்லி கொண்டு வந்தாளாம். இவ்வளவு நேரம் இதை பத்தி சொல்லிட்டேனே,
இதை விட இந்த நாக்குக்கு சுத்தி பண்ணணும். பேசக்கூடாத பேசிட்டோம், நாக்கு எதை பேசணும்? நான் வாயிலுண்டே நமோ நாரணாயன்னு ஓவாதுரைக்கும் முறையுண்டேன்னு ஆழ்வார் தெரிவிக்குமா போல, நாக்கு கொடுத்த பிரயோஜனம் பெருமானுடைய திருநாமங்களை பேச, அவருடைய கீர்த்தனங்களை பண்ண. அதை விட்டு எதையோ நீ கேட்டாய்ங்கிறதுக்காக நானும் பேசிவிட்டேன். இப்ப இந்த எச்சில் நாக்கு இதை சுத்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதற்குத்தான் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்து கடைசியா அந்த புராணத்தை முடித்தார்களாம். வைகுண்டேது பரேலோகே, பரேலோகே உயர்ந்ததான லோகம், பரமான லோகம்னா அதற்கு சமமானதாக மேம்பட்டதாக இல்லாதான வைகுண்ட லோகத்திலே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிகி, ஜகத்துக்கே சுவாமியாய் பதியாய் தலைவனாய் பெரிய பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறான். லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா என்ன அவன் பிராட்டியோடு சேர்ந்தவனாக இருக்கிறான். ஆஸ்தே விஷ்ணுஹு, விஷ்ணுஹு அவருக்கு எத்தனை திருநாமங்கள்? ஜெகத்பதி. ஆனா இயற்கையான திருநாமம் ஜெகத்பதிங்கிறதுலாம் பொதுவா தன்மையை, ஜெகத்துக்கெல்லாம் சுவாமி என்ன பொதுவா அந்த குணங்களை இட்டு கொடுக்கக்கூடிய திருநாமம். அவருக்குன்னு இன்றியமையாத திருநாமம் ஆஸ்தே விஷ்ணுஹு. எல்லா இடத்திலும் நீக்கமர அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயணஹான்னு அப்படி வியாப்தியை தெரிவிக்கிறதா விஷ்ணு திருநாமம். அப்படி விஷ்ணு அச்சிந்தியாத்மா, அவரை பத்தி சிந்தித்து அறிய முடியுமான்னா அச்சிந்தியன், இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட குணங்களோடு கூடியிருப்பவன் என்ன சிந்தித்து அறிய முடியுமான்னா அறியலாம், அறிந்து முடிக்க முடியாது. இப்படிப்பட்டவரும் நம்மால அவரை நிர்ணயித்து முடிக்க முடியுமான்னா முடியவே முடியாது. அப்ப அச்சிந்தியாத்மா, எந்த சமயத்திலும் யாராலும், நம்மால மட்டும் இல்ல நித்திய சூரிகளால கூட பரமாத்மா இத்தகையவர், இத்தகைய பெருமை கொண்டிருப்பவர்னு முடியாது. தனக்கும் தன் தன்மை அறிவறியான். அச்சிந்தியன்னா நம்மால சிந்திக்க முடியாதுன்னு இல்ல, பெருமானாலேயே நமக்கு எத்தனை பெருமைகள் இருக்குன்னு ஒரு தடவை சிந்திக்கலாம்னா சிந்தித்து முடிக்க முடியாது. அப்ப அவருக்கே அச்சிந்தியம், நமக்கு அச்சிந்தியம் இல்ல, பெருமானுக்கே அச்சிந்தியமாக இருக்கக்கூடியதாய் அச்சிந்திய ஆத்மா உயர்ந்த பரமாத்மா அங்கு எழுந்தருள் இருக்கிறார். தனித்திருக்காரா? பக்தைர் பாகவதைஹி சஹா, பக்தர்களோடும் பாகவதர்களோடும் சேர்ந்திருக்கிறார். அது என்ன பக்தர்கள் பாகவதர்கள்? எங்க போனாலும் ரெண்டு கோஷ்டி இருக்கு. வெள்ளத்தமரர் அமரரும் முனிவரும் திருப்பாவையில சொல்லும் பொழுது வெள்ளத்தரவில் துயில் கொண்டு உள்ளத்து கொண்டு யோகிகளும் முனிவர்களும் அங்க தெரிவிக்கிறார்களே, அதே போல திருவாய்மொழியில அமரரும் முனிவரும்னு தெரிவிக்கிறார். இதே மாதிரி வைகுந்தத்துக்கு போனாலும் அங்கேயும் ரெண்டு கோஷ்டி, சிலர்லாம் பக்தர்கள், சிலரெல்லாம் பாகவதர்கள். பக்தர்கள்னா பக்தியோடு இருப்பவர்கள், எம்பெருமானிடத்துல மிகுந்த பிரேமம், பெருமான் நினைத்தாலே ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்மாழ்வார மாதிரி இருந்த இடத்துல இருந்து அப்படியே நினைத்து உருகி கொண்டிருப்பவர்கள் பக்தர்கள். பாகவதர்கள்னா இந்த சரீரம் கொடுத்ததே பகவானுக்காகனா, பகவதா இதம், பகவானுக்காகவே கொடுக்கப்பட்டது இந்த உடல். இப்ப வெறுமனை எப்படி இருக்க முடியும்? உடலால தொண்டு பண்ணாதான் என்னால தரிக்கவே முடியும். என்ன இளைய பெருமாள் லக்ஷ்மணரை போலே கூடவே சென்று ஏகதா பவதி த்விதா பவதி திருதா பவதின்னு என்னென்ன சரீரங்களை எடுத்துக்கொண்டு உடலை எடுத்துக்கொண்டு தொண்டு செய்வதிலேயே ஈடுபட்டிருப்பவர்கள் பாகவதர்கள். அப்போ குணநிஷ்டர்கள் கைங்கரிய நிஷ்டர்கள் என்ன ரெண்டு வகுப்பா, அந்த ரெண்டத்தான் வைபக்தைஹி பாகவதைஹி சஹ, இவர்களோடு சேர்ந்தவனாய் பெருமான் அங்கு எழுந்தருளி இருக்கிறான். ஆஸ்தே அப்படின்னா இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காரு இல்ல, ஆஸ்தேன்னா பெருமை தோற்ற வீற்றிருக்கிறான். வீற்றிருந்து தனிக்கோள் செல்ல, வீற்றிருந்து எழுலகம் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்காலும் அம்மானைன்னு அம்மாழ்வார் காட்டியிருந்தாரே, அவர் இருக்கிற அந்த நிலையை பார்த்தாலே கண்டவாத்தால் தனதே உலகன நின்னான் என்ன, அவர் நிற்கிற அந்த தோரணை, அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை பார்த்தாலே இவர் தான் சுவாமி, ஜகத்துக்கு சுவாமி என்ன அப்படியே காலில் விழுந்துடலாம். அந்த மாதிரி அவருடைய அந்த அழகான ஒரு நிலை. இன்னைக்கும் பரமபதநாதன்னு சேவிக்கிறோமே, பல கோவில்கள்ல திருக்கோலம் சார்த்தும் பொழுது பெருமான் அழகா பரமபத நிலையினாக ஒரு காலை அப்படி மடித்து கொண்டு ஒரு காலை தொங்க விட்டு கொண்டு அந்த முட்டிக்கு மேல ஒய்யாரமா அப்படி கையை நீட்டிக்கொண்டு அமருகிறான்னா அந்த அமருதல் தான் வீற்று இருந்து ஒரு தனி அந்த வித்தியாசம், அந்த வேற்றுமை தோன்ற இவர் தான் ஜகத்துக்கு சுவாமின்னு அங்க வீற்றிருக்கிறாரே, அதைத்தான் இங்க ஆஸ்தே என்று தெரிவிக்கிறது. அப்படி எம்பெருமான் திகழ்கிறான். அடுத்து வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீசகாயோ ஜனார்தனஹா. இதே போல இன்னொரு ஸ்லோகம், வைகுண்டமாகிற அந்த உயர்ந்த லோகத்திலே ஸ்ரீ சகாயா, ஸ்ரீயோடு எப்பொழுதும் சேர்ந்திருப்பவன். ஸ்ரீ பெருமானோடு சேர்ந்திருக்கிறாளா இல்ல ஸ்ரீயோடு பெருமான் சேர்ந்திருக்கிறானா? ரெண்டு பேருமே ஒருத்தரை விட்டு பிரிவதே கிடையாது. அப்ப இரண்டு பேருமே சேர்ந்துதான் இருக்கிறார்கள். ஸ்ரீ சகாயோ ஜனார்தனஹா, பிராட்டியோடு சேர்ந்தவன் என்ன செய்கிறான்? ஜனங்களுடைய அந்த ஜனிங்கிறத போக்குகிறாராம். நமக்கெல்லாம் ஜனங்கள்னு பெயர், ஏன் கீழே கீழே பிறந்து கொண்டே இருக்கிறோம், அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிறவிகள் வரிசையா இருக்கான். எப்படி இருக்குன்னா அப்படியே கழுத்தை பிடிக்கிற மாதிரி அப்படி தயாரா காத்துட்டு இருக்கு. இந்த ஜென்மம் முடிந்ததா அடுத்த ஜென்மம் உடனே காத்துட்டு இருக்கு. அவன்மோ நம்ம நிறைய அங்க போய் இங்க போய் அனுபவித்துதான் பல அடுத்த ஜென்மமா, நாம பண்ணியிருக்கிற கர்மத்துக்கு அடுத்தடுத்து இந்த நரகத்திலேயே வாட்டுறதுக்கு இன்னும் பல ஜென்மங்கள் காத்துட்டு இருக்கு. அப்ப அப்படி நமக்கு பல ஜென்மங்கள் இருக்கா, இதையெல்லாம் எம்பெருமான் கழிக்கிறான். இந்த மாறி மாறி பல பிறவைகள் எடுக்கிறது தான் ஜனின்னு பெயர்.
பிறப்பு இறப்புன்ற இந்த சுழல்ல சுத்தி கொண்டே இருப்பது. இந்த ஜனியை எம்பெருமான் போக்குகிறான். அர்த்தனகான்னா ஹிம்சித்து அதை விளக்குபவன். இது வேண்டாம் நம்ம இடத்துல இருந்து தள்ளி விடுபவன். இப்ப நமக்கெல்லாம் முக்தியே கொடுப்பவன் ஜனார்தனன்னா. அவன் பெருமாள் தானே முக்தி கொடுக்கிறார். வர்க்கலாங்கிற கஷேத்திரத்துல இன்னைக்கும் ஜனார்தன பெருமாள் கேரள தேசத்துல மலைநாடு திவி தேசத்துல சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானையே தெரிவிப்பதாக கொள்ளலாம். அப்ப ஜனார்தனஹா ஸ்ரீ சகாயா. எப்படி சுவாமி அவர் ஜனிகளை போக்குறாருன்னா அது பிராட்டியோடு சேர்ந்திருப்பதனால தான் நமக்கு ஜனார்தனாக இருக்கிறார். இல்லைன்னா நமக்கு ஆசூரியும் பாவம் ஆசிரிதகான்னு கண்ணன் கீதையில போ நன்ன பிறவியடுன்னு தள்ளி விடுகிறார். பெருமாள் கண்ணனை பார்த்தா நிறைய பிறவியடுன்னு தள்ளி விடுகிறாரே, அவரே அவருடைய வார்த்தை இருக்கேன்னா அது தனித்து கண்ணன் யுத்த களத்துல இருந்தா சொல்லுவார். ஸ்ரீசகாயனாக இருந்தா சொல்ல மாட்டார். ஸ்ரீசகாயோ ஜனார்தனஹா. ஸ்ரீயை விட்டு பிரிந்தால் போய் பிறவிகளையோடு நம்மை தள்ளிதான் விடுவார். ஸ்ரீசகாயோ ஜனார்தனஹா உபாபியாம் பூமி நீளாபியாம். ஒரு பிராட்டி தானா? பூமி நீளாபியாம். ஒரு பக்கம் பூமி தேவி, ஒரு பக்கம் நீளாதேவி. திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ என்ன ஆழ்வார் அனுபவித்தா போலே. இரண்டு பார்ஷம். இங்க 3 நாய்ச்சிமார்கள் 2 பார்ஷம். என்ன பண்றது, இருக்கிறது 2 பக்கம் தான். ஆனா நாய்ச்சிமார்கள் 3 இருக்கார். அப்போ உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என் இவர் 3 ஆளும் உலகமும் 3 என்ன ஆழ்வார் தெரிவித்தா போல. இப்படி 3 தேவிமார்களோடு எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். பூமி நீளாபியாம். பூமி தேவி நீளாதேவியோடு சேர்ந்தவனாய் ஸ்ரீசகாய பூமி நீளாபியாம் சேவிதா பரமேஸ்வரஹா. சேவிக்கப்படுகிறான். கைகூப்பி சேவிக்கப்படுகிறான் அர்த்தம் இல்ல, கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் இந்த சேவையை பெற்றுக் கொள்ளுகிறான். சேவான்னா கைங்கரியம் அர்த்தம். அப்ப அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாம் தொண்டு செய்ய அதையெல்லாம் எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு அங்க சந்தோஷமாக பரமேஸ்வரனாக எழுந்தருள் இருக்கிறான். சர்வேஸ்வரன் பார்த்தோமே. இப்ப பரமேஸ்வரன் அப்படின்னா சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய இவனுக்கு சமமாக மற்றொருவர் இல்லாததுனாலே இவனே பரமமான ஈஸ்வரன். இவனை காட்டிலும் வேற ஈஸ்வரனே இல்லை. சுவாமி ராமானுஜருடைய பழக்கம் என்னன்னா இந்த மாதிரி அடிக்கடி சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன் எழுதினா கூட அங்கங்க தெருவுக்கு முக்குல ஒரு கோவிலை கட்டி ஈஸ்வரன் கோவில்னு பேர் வச்சுடுறாளா. போறவா வரவாளுக்கெல்லாம் சந்தேகம் வந்துருமா, ஓ இந்த ஈஸ்வரனைத்தான் ஒருவேளை ஈஸ்வரன் சொல்லுகிறாரான். அதனால சுவாமி பார்த்தார், சர்வேஸ்வரன் சொன்னா கூட சந்தேகம் வந்துடுறது. சர்வேஸ்வரேஸ்வரஹா என்ன சர்வேஸ்வரனுக்கு மேல ஒரு ஈஸ்வரனை சேர்த்து நீ யாரையான சர்வேஸ்வரன் சொல்லி கொண்டு வந்தாயானாலும் அவனுக்கும் மேம்பட்டவனாய் அவனை விட இன்னும் உயர்ந்தவனா இருக்கக்கூடியவன் இவன் என்று சர்வேஸ்வரேஸ்வரஹான்னு எழுதுவரான் அவருடைய பாஷ்யத்துலன்னு பெரியோர்கள் சாதிக்கிறார்கள். அப்படி எம்பெருமான் பரமேஸ்வரனாக இருக்கிறான் என்றும் அத்தியர்கானல தீப்தம் தத்ஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனஹா ஸ்வயைவ பிரபயா ராஜன் துஷ்பிரேக்ஷம் தேவதானவைஹி. இது மகாபாரதத்துல வச்சனம். அங்க ரிஷி தெரிவிக்கிறாராம், அத்தியர்கானல தீப்தம். அர்க்கன்னா சூரியன், அனலன்னா அக்னி நெருப்பு. இந்த ரெண்டுத்துக்கும் ஒளி இருக்கா? சூரியனை கண்ணால பார்க்க முடியறதா? சித்திர மாசம் வைகாசி மாசம் வந்தா வெளியே போக முடியல, அவ்வளவு ஒளி, அத்தனை வெப்பம். நெருப்பு அதனுடைய தேஜஸ் பார்க்கிறோம். இந்த இரண்டையும் காட்டிலும் அதி என்றால் மிகவும் பெரிதானதாய் மிகவும் உயர்ந்ததாய், தீப்தம் ஒளி விடுவதாய், தத் ஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனஹா பெருமான் ஒளி விடுகிறார்னு சொல்ல வரல. இப்ப இங்க சொல்ற பிரமாணங்கள் எல்லாம் எதற்குன்னா வைகுண்டம்ங்கிற அந்த உலகம் எவ்வளவு சிறந்தது, அது எப்பேற்பட்டது, எவ்வளவு பெருமை என்று சொல்லி கொண்டு வருகிறார். அந்த வைகுண்டத்திற்கு அத்தனை ஒளியம். எவ்வளவுதான் சூரியன் வெப்பமோடு ஒளியோடு திகழ்ந்தாலும், நெருப்பு எவ்வளவு தேஜஸ் ஒளிய வீசினாலும் அதை விட இன்னும் மிகவும் ஒளி பொருந்தியதா இருக்கக்கூடியது அந்த ஸ்தானம். அத்தியர்கானல தீப்தம் தத் ஸ்தானம் ரொம்ப பெருமை பெற்றது. ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு ஒருத்தர் புதுசா கண்டுபிடிக்கல, யாருக்கும் தெரியாத ஸ்தானம் இல்லை. தத் ஸ்தானம்னா அப்படிப்பட்டது, ஒப்பற்றது என்று மிகவும் உயர்ந்ததாய். விஷ்ணோர் மகாத்மானஹா விஷ்ணோஹோ மகாத்மனஹா மகாத்மாவான விஷ்ணு எம்பெருமானுடையது. விஷ்ணு என்ன திருநாமம் கொண்டிருக்கக்கூடியவன், மகாத்மான பரமாத்மா அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஸ்தானம், அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இருப்பிடமாம் அது. அந்த இருப்பிடம் அது மேல எப்படி இருக்குன்னா ஸ்வயைவ பிரபயா ராஜன். இப்படி ஒளி வீசுகிறதே வேற யாரான ஒளி வீசும்படி செய்திருக்கிறார்களா? இயற்கையில ஒளி இல்லாமல் வேற யாரோ பின்னாடி இருந்து ஒளி வீசும்படி செய்கிறார்களான்னா ஸ்வயைவ பிரபயா தன்னுடைய ஒளியினாலேயே அத்த திகழ வைக்கிறாராம். பெருமானுக்கு அத்தனை ஒளி. கதிர் 1000 இரவி கலந்தரித்தால் ஒத்த நீள் முடியன்னு பெரியாழ்வார் அனுபவித்தா போதே எம்பெருமானுடைய ஒளியே விஞ்சி இருக்கிறது. 1000 சூரியர்களை காட்டிலும் ஒத்த, அதை விட மிகவும் விஞ்சி இருக்கக்கூடிய ஒளியா தேஜஸா எம்பெருமானுக்கு. இப்ப அந்த தேஜஸினாலே வைகுண்டம் முழுவதையும் அப்படியே தேஜஸாக ஆக்கி விட்டானாம். திருமலையில போய் சேவிக்கணும், பிரம்மோத்சவம் சமயம் வந்தால் எப்படி ஒளி வீசுகிறது. ஏதோ வைகுண்டமான்று நினைக்கிற அளவுக்கு அங்க எவ்வளவு அத்தனை அலங்காரங்கள், அத்தனை மின் அலங்காரங்கள் இருக்கு. இதை விட அந்த வைகுண்டம்ங்கிறது அப்படி ஒளி வீசுமாம். அது எப்படி ஏற்பட்டது? இப்ப திருமலையில ஒளி வீசுறதுன்னா இவா ஏதோ மின்சார விளக்குகளை போட்டு ஒளி வீசும்படியா செய்கிறாள்.
அது மாதிரி வைகுந்தத்திலையும் யாராவது செய்கிறார்களான்னா ஸ்வயைவ பிரபையா, பெருமான் தன்னுடைய அந்த பிரபை அவருடைய ஒளியினாலேயே அந்த வைகுந்தம்ங்கிற அந்த லோகத்தை ஒளிவிடும்படி செய்கிறான். ராஜன்னு துஷ்பிரேக்ஷம் தேவதானவைகி, தேவர்களாலும் அத்தை நெருங்க முடியாது, தானவர்கள் அரக்கர்களாலையும் நெருங்க முடியாது. அப்ப யாருக்கும் செல்ல அரிதாய் மிகவும் உயர்ந்ததாய் ஒளி வீசக்கூடியதான அந்த ஸ்ரீவைகுண்டம் அமைந்திருக்கிறது. ஆக்ரீடா விவிதாராஜன் பத்மின்யஷ்ட அமலோதகாக ஏதேவை நிறையாஸ்தாத ஸ்தானஸ்ய பரமாத்மனஹா. பரமாத்மானுடைய அந்த ஸ்தானம் ரொம்ப தேஜஸ் ஒளி வீசுறது சுவாமி, ஒரே வெப்பமா இருக்குமா, இந்த சூரியனுடைய வெப்பத்தையே தாங்க முடியல, நெருப்பு எரியறதுன்னா பக்கத்துல நெருங்க முடியல. அந்த மாதிரி அந்த வைகுண்டமும் அவ்வளவு ஒளி வீசுறதுன்னா ஒரே கண்ணை கூசறக்கூடிய அந்த ஒளி அந்த வெப்பம் இது கிட்டக்கவே போக முடியாது போல் இருக்கே, ரொம்ப கஷ்டமா துக்கமா இருக்குமான்னா என்ன அப்படி சொல்லிட்டு அப்படி இல்லையே. அதைத்தான் விவரிக்கிறார். இந்த ஊர்ல நம்ம எதையெல்லாம் சுகம்னு பார்க்கிறோமா, நிறைய விளையாட்டு இடங்கள், பத்மின்யஷ்ட அமலோதகாக, பத்மின்யஹானா தாமரைகளோடு கூடினதாய் புஷ்பங்களை பூக்கக்கூடியதாய், அமலோதகாகனா தெளிந்த நீரோடைகள், தாமரை புஷ்பங்கள் பூக்கக்கூடிய தெளிந்த நீரோடைகள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்க. ஒரு பக்கம் பசுமையா இருக்கு, நிறைய நிழல், நிறைய நிலங்கள்லாம் பசுமையா இருக்கு, சுத்தி ஓடுறது, அது முழுக்க தாமரை புஷ்பம் பூத்து இருக்கு, பாக்குறதுக்கே கண்ணுக்கு பசுமையா இருக்கு. இதெல்லாம் ஆனந்தம்னு நினைக்கிறோம், சுகம்னு நினைக்கிறோமா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நரகம்னு தள்ளிடலாமா. அந்த வைகுந்தம் பரமாத்மானுடைய ஸ்தானத்தோடு ஒப்பிடும் பொழுது ஆக்ரீடா விவிதா ராஜன், விளையாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஓடைகள், இந்த எல்லாமே இந்த மாதிரியான நந்தவனங்களோ உலகத்துல என்னென்ன சுகம் சுகம் ஆனந்தம்னு நினைக்கிறோமோ இது அத்தனையும் நிறையாஸ்தாத்த, நிறையம்னா நரகம், இது அத்தனையும் நரகம்னு தள்ளிடலாமா. எத்தோடு ஒப்பிடும் பொழுது, வைகுந்தம்ங்கிற அந்த லோகத்தோடு ஒப்பிடும் பொழுது ஏதேவை நிறையாஸ்தாத ஸ்தானஸ்ய பரமாத்மனஹா. அப்ப அவ்வளவு சுகத்தை கொடுக்கக்கூடியது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஒரே வெப்பமா இருக்கும், துன்பமா இருக்கும், துக்கமா இருக்கும், கிடையவே கிடையாது. எத்தனைக்கு எத்தனை இந்த உலகத்துல நீ ஆனந்தம்னு எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதை போல கோடி மடங்கு, எண்ணிலடங்கா மடங்கு அது உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. சரி சுவாமி, ஏதோ கொஞ்ச காலத்துக்கு கொடுக்குமா, 2 நாளுக்கு கொடுக்கும், 3வது நாள் இருக்காது அப்படியானா அதற்கு தான் அடுத்து காலத்தை பத்தி சொல்றார். காலம் ச பச்சதேயத்ர நகாலஸ்தத்ரவை பிரபு. அந்த ஊர்லயும் போனா சூரியன் உதயம் சூரியன் அஸ்தமனம், இந்த காலையிலிருந்து மாலைக்குள்ள இதெல்லாம் செய்து கொள்ளணும். ராத்திரி ஆனா கிடைக்காது, பகலானா கிடைக்காது, இந்த மாதிரிலாம் கஷ்டமானா காலமே அங்க ஓடாதான். காலம் ச பச்சதே எத்திர, பச்சத்தைன்னா சாதாரணமா பச்சத்தைன்னா தளிகை பண்றதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பச்சத்தைன்னா நிர்வகிக்கிறது. தளிகை பண்றோம்னா எல்லாத்தையும் நாம தானே நிர்வகிக்கிறோம், அதை கண்ட்ரோல் பண்றோன்றோமே. அந்த மாதிரி இந்த காலத்தை எம்பெருமான் நியமிக்கிறான். வைகுந்தத்துல காலம் நம்மை நியமிக்காது, பெருமான் காலத்தை நியமிக்கிறார். இந்த ஊர்ல 8 மணிக்கு கார்த்தால 6 மணிக்கு சன்னதியில விஸ்வரூபம், அப்பதான் கதவே திறப்பா. அது வரைக்கும் பெருமானே கதவுக்குள்ளதான் இருக்கணும். அவரும் காலத்துக்கு கட்டுப்பட்டவராகத்தான் இங்க இருக்கார். சரி, சேவை எத்தனை மணி வரைக்கும்? 11:30 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும். அதுக்கு மேல கதவை மூடிடுவா. திரும்பி சாயங்காலம் மதியானம் 4 மணிக்கு தான் திறப்பா. அப்ப நடுவுல 4 மணி நேரம் கிடையாது. காலம் நம்மை ஆட்சி புரிகிறதா? எல்லாம் காலத்துக்கு உட்பட்டு தான். வைகுந்தத்துக்கு போனாலும் சமயம் 6 மணிக்கு அரக பறக்க எழுந்து விஸ்வரூபத்துக்கு போகணும்னா 4 மணிக்கே எழுந்து தவிச்சுண்டு ஓடணுமான்னா வேண்டவே வேண்டாமா. அங்க அந்த மாதிரி காலத்தை யாரும், காலம் நம்மை வழி நடத்தாது. அந்த காலத்தை எம்பெருமான் அங்கு அடக்கி ஆளுகிறான். காலம் ச பச்சதே எத்திர நகாலஸ் தத்ரவை பிரபு. காலத்திற்கு அங்க பிரபுத்துவம் கிடையாதுன்னா காலம் ஆட்சி செய்யாது. இந்த உலகத்துலதான் காலம் ஆட்சி செய்யுமே தவிர வைகுந்தத்துல காலம் ஆட்சி செய்யாது. கலா முகூர்த்தாதி மயச்ச காலோன யத் விபூதேகே பரிணாம ஹேது. இப்ப காலம் இருக்கிறதுனால தான் ஆய்போச்சு 2025வது வருஷம் ஏதோ ஆங்கில கணக்குல சொல்றோம். கலியுகத்துல 5100 சொச்சம் வருஷம் ஆயிடுத்து சொல்றோம். அந்த மாதிரி வைகுந்தத்திலையும் காலத்தை வச்சுட்டு ஏதாவது புத்தாண்டு வந்தது, அயனம் பிறந்தது எல்லாம் அங்க சொல்லலாமான்னா ஏதோ சொல்ல முடியாதான். அந்த இடத்துல பரிணாமத்துக்கு ஹேத்துவான காலம் வேலை செய்யாது. பரிணாமம்னா மாறுபாடு அடைதல். பரிணாமம், இந்த பரிணாமத்துக்கு காரணமா இருப்பது காலம். இந்த உலகத்துல காலம் வயசாருது, மூப்பு வருது, ஜரா வருதுன்னா எல்லாத்துக்கும் காலம் தானே காரணம். வைகுந்தத்துல அந்த மாதிரி கிடையாது. கலா முகூர்த்தாதி மயச்ச, கலை முகூர்த்தம் என்பதெல்லாம் காலத்தினுடைய அளவுகள். கலை, காஷ்டை, முகூர்த்தம் இதெல்லாம் அந்த நாழிகை பொழுது, பொழுது காலத்தினுடைய அளவுகள். இது முதலான அந்த அளவுகளுக்கெல்லாம் அந்த விபூதியிலே காலோன யத் விபூதேகே பரிணாம ஹேத்து அங்க கிடையவே கிடையாது. இதெல்லாம் அங்க ஆட்சி செலுத்தாது என்று தெரிவிக்கிறார். அண்டகோஷாத் ச ஆவரணாத் அமுஷ்மாத் பரதஹ அமுஷ்மாத் பரதஹ பிரபோ ஸ்திதோகம் பரமே வியோமன் அப்ராகிருத ஷரீரஹா. சரி, பெருமாள் எப்படி இருக்கார்? அண்டகோஷாத் ஆவரணாத் அமுஷ்மாத் பரதஹ பிரபோ. அண்ட கோஷம், இந்த பெரிய ஜகத்து அண்டங்கள் இருக்கா, அண்டங்களுக்கெல்லாம் மேல ஒரு கோஷம் மொத்தையும் மூடிக்கொண்டு ஒரு உர போட்ட மாதிரி ஒண்ணு இருக்குமா, அதான் அண்ட கோஷம். அண்ட கோஷாத் ச ஆவரணாத், பல ஆவரணங்கள்.
அண்ட கோஷம்ங்கிறது மேல இருக்கு, அது கீழே பல ஆவரணங்கள் இருக்கு. ஆவரணங்கள்னா அந்த சமுத்திரமா இருக்கும், இக்ஷு சமுத்திரம், லவண சமுத்திரம். இப்ப நம்ம சுத்தி இருக்கிறது ஒரே உப்பு கடலா, இதுக்கப்புறம் கரும்பு சாரான ஒரு கடல் இருக்குமா, அது மாதிரி ஒவ்வொன்று பாலால ஒரு கடல் இருக்கும், தேனால ஒரு கடல் இருக்கும், இப்படி பல பல கடல்கள், அதெல்லாம் ஆவரணங்களா நம்ம சூழ்ந்து நம்ம பாதுகாத்துட்டு இருக்கு. இது அத்தனையும் தாண்டி அண்ட கோஷம், அண்டத்தினுடைய சுவர் இருக்கிறது. அதற்கும் மேலாக பரமபதம்ங்கிறது இருக்கிறது. அமுஷ்மாத் பரதஹ பிரபோ, அந்த எம்பெருமானுடைய இடம்ங்கிறது மேல இருக்கு. எம்பெருமானே தெரிவிக்கிறார், அகம் ஸ்திதஹ பரமே வியோமன் அப்ராகிருத ஷரீரஹா, பிராகிருதமான இந்த உடல் இல்லாமல் அப்ராகிருதமான திவ்யமான தேகத்தோடு அந்த வைகுந்தத்திலே நான் இருக்கிறேன். யது தத்து புராணம் ஆகாசம் சர்வஸ்மாத் பரமம் துருவம் யத்பதம் பிராபிய தத்வஜ்ஞாக முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி. அப்படிப்பட்ட இடம்தான் நமக்கு எல்லா தோஷங்களையும் போக்கும். இந்த உலகத்துல என்னதான் கஷ்டத்தை போக்கிக்கணும்னு பார்த்தாலும் போகவே போகாது. இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் கர்மமாகிற முடிச்சுகள். நிறைய நமக்கு சந்தேக முடிச்சுகள், கர்மம் முடிச்சா இருக்கா, இந்த முடிச்செல்லாம் அவிழணும்னா தஸ்மின் திருஷ்டே பராவரே க்ஷியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு உபனிஷத் தெரிவித்ததே, அதை அப்படியே இங்க அந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். யது தத்து புராணம் ஆகாசம், புராணம்னா ரொம்ப பழமையானது, அதே சமயத்துல புதியது. புராபி நவஹா புராணம், வைகுந்தம் ரொம்ப பழசு சாமி, இன்னைக்கு நேத்திக்கா உண்டானது கிடையாது. இப்ப ரொம்ப பழசா இருக்கும், ஒரே ஒட்டடையும் இதுமா இருக்குமா, பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குமான்னா அப்பப்போதைக்கு ஆச்சரியமான புது புது அந்த அனுபவங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புராணம் ஆகாசம்ங்கிற அந்த பெயர் கொண்டதாக இருக்கும். சர்வஸ்மாத் பரமம் துருவம், அனைத்த காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாய் உறுதியானதாக இருக்கும். துருவம்னா எதாலும் கலக்க முடியாது. பிரளயம் வந்தா அழிஞ்சுடுமான்னா அங்க பிரளயமே வராது, உறுதியானதாய் நித்தியமாக இருக்கும். எது பதம் பிராப்பிய, எந்த ஒரு பதத்தை அடைந்தால் தத்வஜ்ஞாகா, தத்துவத்தை அறிந்தவர்கள், தத்துவஜர்கள், ஞானிகள், முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி, அனைத்து பாபங்கள்ல இருந்து விடுபட்டு எம்பெருமானோடு அப்படியே சேர கலந்து சாமியாபத்தி மோட்சத்தையே எங்கு அடைகிறார்களோ. இப்ப இந்த பிரமாணம் எல்லாம் எதற்கு வந்ததுன்னா வைகுந்தம்ங்கிற இடம் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஸ்ருதியிலிருந்து பல பிரமாணங்களை காட்டினார், அடுத்து ஸ்மிருதி, அடுத்து புராணங்கள், அதுல இருந்தெல்லாம் இப்ப பாரதம், அனைத்திலிருந்தும் காட்டுகிறார். இப்ப வைகுண்டம்ங்கிற அந்த லோகம் இருக்கு, ஞானிகளே அங்கு அடைந்த பிற்பாடுதான் தோஷத்திலிருந்து நீங்க பெறுகிறார்கள்னா அப்ப அது எப்பேற்பட்ட உயர்ந்த இடம். அண்டேபிய பரதோ நித்யம் திரிபாதேன விராஜதே இதரேன து பாதேன பிராகிருத்தே அண்டே விராஜதே. இது ஏற்கனவே பார்த்தது. அந்த வைகுந்தம்ங்கிறது 3 பங்கு பெரிதுன்னு பார்த்தோமா, இது ஒரு பங்கு. பாதம்னா கால்னு அர்த்தம், அப்ப இது கால் பங்கு, அது முக்கால் பங்குன்னு அதுதான் விவரிக்கிறது. அண்டேபிய பரதோ நித்யம் திரிபாதேன விரோஜதே, இந்த அண்டங்களை காட்டிலும் மேம்பட்டதாக இருக்கக்கூடிய இடம் நித்தியமானது, மும்மடங்கு பெரிது. விராஜதே, அது ரொம்ப ஒளி வீசி கொண்டு விளங்குகிறது. ஆனா இது எப்படி இருக்கு, இதரேனது பாதேன பிராகிருத்தே அண்டே விராஜதே, இந்த உலகம் விளங்குகிறது. பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோன்னு இந்த உலகமும் எம்பெருமானுடைய சொத்து தானே. அப்ப இரண்டும் எம்பெருமானுடைய சொத்தாக இருந்து விளங்குகிறது. இந்த உலகம் பிராகிருத்தம், இது பிராகிருத்தமா இருக்குது, நித்தியமா அப்ராகிருத்தமா இருக்கு வைகுந்தம் என்று இரண்டையும் சொல்லி இத்தியாதியான யோக யாக்ஞவல்கிய பஞ்சமவேத புராணரத்ன சமுதஞ்சித பிராமான்ய பாஞ்சராத்திராதி வச்சன சஞ்சயங்களிலும் இது வரைக்கும் எடுத்தார். இனி மேற்கொண்டு ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், என்னதான் சம்ஸ்கிருத வேதம் சம்ஸ்கிருத பிரமாணங்கள் என்னத்தை சொன்னாலும் அப்படியே எங்கேயோ மேல பறக்கிற மாதிரி இருக்குமே ஒழிந்து ஆழ்வார் பாசுரங்களைத்தான் நமக்கு அடிக்கடி அனுசந்தானத்துல இருப்பதனால இதை சொன்னா இதை சொல்லும், இதுதான் நன்னா புரியறதுன்னோமே. அதனால அவரே கிருபா மாத்திரராய் இனி ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல எப்படி இந்த வைகுந்தம்ங்கிறது விவரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எண்ணிலடங்கா பல பிரமாணங்களை எடுத்து காட்டுகிறார். அதற்கப்புறம் எம்பெருமானுடைய திருமேனியினுடைய வர்ணனம், இப்படியெல்லாம் இருக்கிற எம்பெருமான் நமக்காக ஆழ்வார்களை எல்லாம் அவதரிப்பத்தருளினான் என்று பிரவேசத்தை முடிக்கிறார். அந்த அர்த்தங்கள் என்ன என்பதை நாளைய தினம் இந்த கோஷ்டியிலே அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். இன்று வந்தவர் போல நாளைய தினமும் இவ்விடத்துல வந்து காலக்ஷேபத்தை கேட்டு அடியனுக்கு அனுகிரகிக்க வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.